திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேரூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைமாற துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்ப்படுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்று. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிவஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவிழிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் சார் தங்கல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற அமைப்பு பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மொழிகின்றேன். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க என்று துவங்கி சிவபுராணம் அதன் பின்னர் கீர்த்தி திரு அகவல் நிறைவு செய்து இப்பொழுது மூன்றாவது பகுதியாக திரு அண்டப் பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திரு அண்டப் பகுதி என்பது பெருமானுடைய தூல சூக்குமத்தை வியந்தது என்று சொன்னார். தூல சூக்கமும் இரண்டுமே உயிர்களால் அறிய முடியாது. முதல்ல அது தெரிந்து கொள்ளும். பெருமானுடைய தூலம் என்பது எத்தனையோ அண்டங்களெல்லாம் பெருமான் ஒரு சின்ன இந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய ஒளி கீற்றில இருக்கக்கூடிய ஒரு துகள் போல இருக்குமானால் அவன் எப்படி இருக்கும்? சூரபதுமனை எதிர்த்து நின்ற முருகப்பெருமானுடைய கால் ஒரு மயிர்ல சூரபதுமனுடைய மொத்த படை பலமும் அடங்கி நின்றதுன்னா அவன் எப்படி இருந்திருப்பான்? அது மட்டும் இல்ல, திருவிழா பணத்துல இன்னொரு செய்தி சொல்லுவார். இந்த உலகத்தில் உள்ள அண்டங்கள் எல்லாம் பெருமானுடைய உடம்புல ரோமத்துல அங்கங்க ஒட்டிட்டு இருக்கேன். அப்படியானால் அவனுடைய தூலம் என்பது எவ்வளவு பெருசு யாராலும் சொல்ல. அதே போல அவனுடைய சூக்கமும் அதுதான். அப்பேற்பட்ட பொருள் எவ்வளவு நுண்ணியமாக இருக்கிறான், நுட்பமாக இருக்கிறான்னா அதுவும் யாராலுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப நுட்பமான பொருள் ஒண்ணு சொன்னா அந்த பொருளுக்குள்ளும் பெருமானுடைய ஆற்றல் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் திருவள்ளுவன் சாத்திரம் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒவ்வின்மையாண்டு விட்டார். இன்னுளை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன் திருவாசகம். அதனால பெருமானுடைய தூலத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது. நாம என்ன இல்லை, அதான் சொல்றாரு சாத்திரம், அதான் சொல்லுது. அகலமாயும் அறிவறித போல் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற திருவதியார் சாத்திரம். அகலமாய் அகலமாய் என்று சொன்னால் அருவாய் நிலையிலே, சகலம் என்று சொன்னால் உருவாய் வருவது, அகலம் என்று சொன்னால் அருவாய் இருக்கின்ற பெருமான். அப்படி அருவமாய் இருக்கின்ற பெருமானை
யாராலையும் முடிய முடியாது. அருவம் அகலமாய் யாரும் அறிவர் இது. பெருமானுடைய முக்தி இன்பம் பெற்ற ஆன்மாக்கள் கூட முழுமையா அவனை அறிய முடியாது. அப்பேற்பட்ட அதனாலதான் திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியைகள் காத்தல் தொழிலை செய்கின்ற பெருமான் அவனாலே முடியாது. அன்னமாய் பறந்து விசும்பாயன் தேட 9ஆம் திருமுறை. அன்னப்பறவையா பிரம்மா மேல பறந்து போய் தெரியல. ஏன்னாரு கீழே அவனுடைய திருமுடி எங்க இருக்குன்னு தெரியல, மேல அவனுடைய திருமுடி எங்க இருக்குன்னு தெரியல. கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7 அப்பாது. இதற்கு 7 லோகங்களே இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கு அவனுடைய திருமுடிங்க. பாதாளம் 7 அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்த என்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றமில்லான் அந்தமில்லான் வரக்கூவாய். பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதா துணை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உறவா ஒடுதோடம் தொண்டருடன் கோவில் குளத்து அரந்தன் கோயிற்கினா பிள்ளைகாய் ஏதவனும் ஏதவன் பேர் ஆர்வற்றார் ஆனையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பாவாய். பெருமானை என்னன்னு சொல்ல முடியும்? அவனுடைய பரிசு தன் பரிசுனா தன்மைன்னு அர்த்தம். இதுன்னு தெரிஞ்சா பாடலாம். எதைன்னு பாடுறது? ஏதவனை பாடும் பரிசு. அவனுடைய தன்மை என்ன தன்மை என்று யாராலும் சொல்ல முடியும். கூடவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இன்ன தன்மைய நன்றி அறியொன்னா எம்மானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான். அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறிய. இது அவன் திருப்புலி. தேவர உலகத்தாலே யாராலையும் பெருமான அறிய முடியாது. அதனால அவனுடைய தூலமும் நம்மால் அறிய முடியாது, அவனுடைய சூக்கமும் நம்மால அறிய முடியாது. ஆயினும் அருளாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னாங்க, முயற்சி பண்ணாங்க. இதோட சொல்லவே முடியலன்னாலும் கொஞ்சமாவது சொல்லி பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அவனுடைய 5 தொழில்ல அருளல் நீங்களாக 4 தொழில்களை முன்வைத்து இந்த திருவண்ட பகுதி அமைந்திருக்குன்னுதான் நம்முடைய புராணம் சொல்லுது. திகழ் திருவண்ட பகுதி திரு அகவல் செப்பியது தகு சிருஷ்டி திதி ஒடுக்கம் சாற்று திரோதம் புதுவாய் அகலமுற தெரிந்திடவே அருளியனர் பொருளாகும் என்று சொல்லிதான் பழைய திருப்பெருந்த புராணம் சொல்லுது. அதனால அப்பேற்பட்ட அந்த ஒரு நூலை, அந்த பகுதியை நாம அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் காட்சி வளப்பெரும் தன்மை ஒன்றொன்றுக்கொன்று நென்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று 3ஆம் நூற்றாண்டிலே சொல்றார். இந்த உலகம் என்பது, இந்த அண்டம் என்பது எவ்வளவு இருக்கும் சொன்னா 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்னுடைய கதிரின் துண்ணனு குறைய சிறியமாக பெரியோன். சிறியமாக பெரியோன் அப்படின்னா அவனை எந்த கடற்களையும் வச்சு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். பலகலை ஆகமும் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுவாசம் தெரித்தல் பதி பரமே அதுவும் நிலம் அறுகுறியின்றி குணங்குழுகளின்றி நித்தமாய அகண்டிதமாய் சொல்லிட்டே வர்றாரு சிவபிராசு. அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, செல அரிதாய் செல் கதியாய் சிறிதாகி பெரிதாய் நிற்பது தட்சிவம் என்பது புரிந்துள்ளவர். செல அரிதாய் செல் கதியாயினர். செல அரிதாய்னா பெருமான் பக்கத்துல அப்படிலாம் பெருமான் எல்லாம் போய்கிட முடியாது. ஆனா போக வேண்டிய இடம் அவன் பக்கத்துல அப்படிலாம் போக முடியாது. சரி, அவன் பக்கத்துல உங்களே வேற எங்க போவீங்கன்னாரு. போக வேண்டிய இடம் அதுதான். கதி நமக்கு எதுன்னா அதுதான். சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற்றேன் உள்ளம் குளிருமே. அதான் சொல்ல. அன்றுடையானை தேதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையோர்தாகும் உடையானை சென்று அடையாத திருவுடையானை. அவ்வளவு சாதாரணமா பக்கத்துல போக முடியாது. ஆனா நம்ம போக வேண்டிய இடம் அதுதான். அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆனவா வேண்டும். சிவஞான சுவாமி சந்திரன் சொல்ற, சந்திரனே தன்னுடைய விநாயகர் பெருமான தன்னுடைய குழந்தையாக பாவித்து விநாயகர் பிள்ளை தமிழ் பாடுறார். அதுல சொல்வார், வீணே நாம் அழைத்திடவும் மதியாது விண்ணாறு சேரை கண்டாய் அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆனவாவே.
நாங்க வந்து வீணா வந்து உன்கிட்ட வந்து வாவான்னு விளையாட கூப்பிடுறோம், நீ என்ன பெருசா வானத்துல ஏறி போயிட்டு இருக்க, இவன் மட்டும் அருள் இல்லைன்னா உனக்கு கெதி புகழ் இடமே கிடையாது உனக்கு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மிரட்டு. அங்கே சொல் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே. அதுதான் வந்து பெருமானுடைய தன்மை. அதையெல்லாம் தான் இங்கு சிறியவா அடைவதற்கு கடினமான பொருள். ஆனா கெதி எதுன்னா அதுதான். கருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணைங்கிறது அவன் திருவடியில இடம் தானே, அதானே சொல்றாரு இல்லைங்களா? அதனால திருவாய் பொலிய சிவாயனமேன நீரணிந்தேன் கருவாய் சிவகதி. கதினால வந்து அவனுடைய இடத்துல அடைக்கலம். அதுதான் இந்த உயிருக்கு எல்லாத்துக்கும் புகலிடம் எதுன்னா சுவாமி தான், வேற இடமே வந்து கிடையாது. அதுதான் சொல்றேன். அருளாது அழிந்தால் அடியேனை அஞ்சாது என்பார் ஆர் இங்கு பொருளாய் என்னை புகுந்தான் பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருத்து வேலை வா என்னும் தெருளார் கூட்டம் காட்டாயல் செத்தே போனால் சரியாடும் வீடும் இல்லைங்களா? அருளாத ஒரு பெருமானே நீ மட்டும் அருள் இல்லைன்னா எங்களை யார் அருமையா சொல்ற. அதனால என்னுடைய கதைகள் துண்ணனு குறைய சிறியவாக பெரியோன் தெரியன் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து வெறிய வழியில் கொட்க பெயர்க்கும் குலகன். குலகன் என்று சொன்னால் அன்னைக்கே சொன்னோம், இளமை பொருந்தியவன். அழகன் வேறு குலகன். மழுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை கொண்டா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே செழுவார் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாய். அது தோற்றத்துல நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் என்னே என்னும் குணத்துல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புகழுக்கும் அவனுக்கு தான் அப்படிங்கிற புகழில் திகழும் அழகன்கள். அப்புறம் சொன்ன என்ன வார்த்தை சொல்றாரு, பாக்குற பார்வைக்கு முடியல. சில பேர் ஆள் நல்லா அழகா இருப்பான், புத்திசாலித்தனம் இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணவன வச்சு இல்லைங்களா? அதனால சுவாமி எப்படின்னாரு, எல்லா விதமான புகழுக்கும் அழகனா அப்படியே தானே சொல்றாரு. என்னாவார் பிறரின்றி நீயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் விட்டுமானாய் மன்னானாய் மன்னவர்கோர் அமுதமானாய் மறைநான்குமானாய் ஆனங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை. பூமி மேல் புகழ்தக்க பொருள் என்ன சொல்ல, புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் இளையே என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமான். அதுதான் அப்ப புலகன் அப்படிங்கிறது இளமை பொருந்தியவன் அர்த்தம். அதான் அதனாலதான் சொன்னார் நித்த மணாளர். சுவாமி எப்பவுமே கல்யாண குளத்திலேயே இருக்கிறான். சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே அப்புறம் சொன்னார். அந்த நஞ்சு தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க பயந்து போய். அது சாப்பிட்டாரு. என்ன சார் ஆச்சுன்னாரு. ஒன்னும் ஆகலை. இப்போ ஒன்னும் ஆகலைன்னா கொஞ்சம் டயர்டா இருக்காரு, 2 நாள் கொஞ்சம் அப்படி படுத்திருக்காரு, மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படியானாரு. அதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே நடக்கல. என்ன பண்ணாரு, அவ்வளவு பெரிய விஷயம் விரட்டிட்டு வந்துதான் அது சின்ன அப்படி ஒரு சின்ன உருண்டியா உருட்டினாராம், அப்படியே முழுங்கினாராம். போடலாம் திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோர் பாடலானல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம். அருமை அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட பெருமான். அதான் குலகன்னா அழகே புரிந்துட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே திகழான் என்ற திருவேணி காட்டி என்னை பணிகொண்டார் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்த அருளாதே குலகா கோல மறையூனே கோனே என்னை குலைத்தாயேன். குலைத்த பதில் கடைசியில் முடியும். குலகா கோல மறையூனை கோனே என்னை குலைத்தாய். நம்ம குலகன் அதையெல்லாம் வந்து ஆரம்பத்தில் அப்படி சொல்லி இப்படி வந்து கொண்டே இருந்தா நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-32 வரி இருந்தோம். அதுல இருந்து சில செய்திகளை சொல்லும் பொழுது முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க. சுவாமி இதெல்லாம் நம்ம சிந்திச்ச பதிவுதான். முன்னோன் காண்க இப்ப எல்லாவற்றிற்கும். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு குடும்ப தோற்றம்னு பார்த்தா எனக்கு அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா இருக்கு. எனக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர். எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே முன்னோன்னு இருப்பான். ஆனா அப்படி அதுக்கு மாதிரி இல்லாம அவனே முன்னோனா இருப்பது சுவாமி ஒருத்தன். அவனுக்கு யார் ஆசிரியரா இருக்கு. அவன் தான் நந்தியம்பெருமானுக்கு ஆசிரியரா இருந்தா நந்தியம்பெருமான் இருந்து சனத்குமார் சத்தியஞானி பரஞ்சோதி மாமுனிகள்
பரஞ்சமிட்டு மெய்கண்டார்னு வரிசையா வந்தது கீழே இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையும் சொன்னா அவங்களுக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர் சொல்லலாம். சுவாமிக்கு சொல்லும் பொழுது யாரை சொல்லும்? தந்தை தாய் தனக்கு அகுதி இல்லான்பர். அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்து யாருமே கிடையாது. கோயில் சுடுகாடு ஒல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலை தந்தையிலை தான் தனியன் காணேடி. அப்படி பெருமா அதுதான் முன்னோன் காண்க எல்லாத்துக்கும் முதல்ல. அதனால அது முதல் உற்பவத்துல இருந்து சித்தாந்தத்தை சொல்லுவார். அதற்கப்புறம் தான் புனர் உற்பவத்தை கொண்டாடுறார். முதல் உற்பவங்கிறது முதல்ல மாயையிலிருந்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இதெல்லாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? சங்கார காலம். பின்னர் திரும்ப படைத்தல். அப்புறம் எவ்வளவு முறை சங்காரம் இருக்கோ எவ்வளவு முறை படைத்தல் தெரியல. அது மீண்டும் மீண்டும் படைத்து வாரதெல்லாம் புனர் உற்பவம். அதனால அதுக்கும் அப்ப முதல்ல இருந்து இருக்கிறதுல இருந்து அவன் தான் கூட இருக்கு. நூல்கள்ல எழுதும் பொழுதெல்லாம் புனர் உற்பவத்தை தான் எழுதுறேன். முதல் உற்பவத்தை பெருசா எழுத மாட்டேன். சுவாமி சொல்வார் சிவஞான சுவாமிகள் மாபாடியத்துல, அது நம்மனோர் அரிய வாராமையன் அப்படின்னு எழுதிவிட்டார். ஏன்னா முதல் உற்பவம் யாரால சொல்ல முடியும்? புனர் உற்பவம் அதுக்கப்புறம் வந்தது, வரிசையா வருது. அதனால ரெண்டையும் வச்சு இவர் தான் சொல்லிட்டு போனார். விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். அந்த விச்சதின்றியே விளைவு செய்வான்னு விதை இல்லாமலே மரத்தை கொண்ட ஆற்றல் அவனுக்கு தான் உண்டு. அதான் முதல் உற்பவம். அதன் பின்னர் வந்து என்ன பண்ணாருனாரு, விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு கொஞ்ச நாள் அப்புறம் வாங்குவாய், குடிக்கிறான் உள்ள, மீண்டும் துவக்கி வைக்கிறான், திரும்ப ஒடுக்கிறான். இது வந்து புனர் உற்பவம். அப்ப இதுக்கெல்லாம் முன்னமே யார் இருக்கிறார்? சுவாமி இருக்காங்க. ஒரே வார்த்தை கூட முன்னோன் காண்க முழுதோன் காண்க. முழுதோன் அப்படின்னா அனைத்தையும் உடமையாக கொண்ட வண்ணம். எல்லா பொருளும் இந்த உலகத்துல இருக்கின்ற அனைத்து உயிர்களும் அவனுக்கு அடிமை பொருள்களாகவும், இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய சடப்பொருள்கள் எல்லாம் அவனுடைய உடைமை பொருள்கள். எல்லா பொருளுக்கும் சொந்தக்காரன் யாருன்னா சாமி. ஆனால அவனை சொல்லும் பொழுது என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, முழுதோன் காண் உடையாயும்பது. சில இடங்கள் எல்லாவற்றையும் உடையவன், அதனால முழுதும் உடையவன் அவன். அதனால முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன்னு தானே காண்க. அவனுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது, ஒப்பாரும் இல்லை, அதனால மிக்காரும் இல்லை. அவனுக்கு யாரும் சொல்ல முடியும், எந்த வகையில சொல்ல முடியும், எந்த குணத்திலையுமே சொல்ல முடியாது. நேர் இல்லோன்னு அப்படின்னா ஏதோ ஒரு கோலத்துல அழகுல அவனை மாதிரி யாருமே இல்லை சார், அப்படியா? இல்லை. சரி, செல்வத்தில் அவனை மாதிரி முடியாதுன்னு சொல்லுங்க, அப்படியா? இல்ல. சரி, கல்வி அறிவுல அவனை மாதிரி யாரும் மேட்ச் பண்ண முடியாது, அப்படியா? இல்ல. எதுலையுமே சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில பின்னாடி சொல்லிட்டு கூடாது, பொருத்தமின்மையன் பொய்மை உண்மையன். அந்த பொருத்தமின்மையன் அவருக்கு மட்டும் இல்ல, எந்த உயிர்களுக்கும் இறைவனுக்கு இருக்கின்ற அவனுக்கு பின்னாடி சொல்ல வராரு வந்து அற்புதம் காண்க பின்னாடி. அப்படின்னா அவனுடைய அந்த 8 குணங்களுக்கும் இணையா யாருக்குமே கிடையாது, எந்த உயிருக்கும் ஒரு நாளும் கிடையாது. அதுதான் வந்து அங்க தன்னேர் இல்லோன் தானே காண்க ஏனத்தொல் எயிர் அணிந்தோன் காண்க. ஏனம் என்பது பன்றி, பன்றியுடைய பல்ல மலை அணிந்தவன், பன்னுடைய கொம்பை அணிந்தவன். அதனால ஏனத்தொல் எயிர் அணிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க. காண புலிங்கிறது காட்டகத்திலே இருக்கக்கூடிய புலியினுடைய தோலை ஆடையாக அணிந்தவன். உன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து வென்னார் செஞ்சடை மேல் நம். ஆனால் அவ்வாறு வந்து காண புலி உரி அறையோன் காண்க. அருமையான வார்த்தை போட, ஒரே வார்த்தை போட, நீற்றோன் காண்க. அவன் என்ன பூசி இருப்பான் அப்படின்னு ஒரே வார்த்தை நீற்றோன். அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு. ஏன்னா அந்த நீற்றோன் என்பது அவனுடைய தூய்மையை உணர்த்திற்றுன்னு ஒரு எழுத அன்னைக்கே சொன்னார். தன்னுடைய எழுதுவாரு, தன்னேரில்லோன்னு சொல்றீங்களே, முழுதோன்னு சொல்றீங்களே, முன்னோன்னு சொல்றீங்க, இதெல்லாம் என்ன சார் காரணம்? ஏன்னா ஒரே ஆள் தானே, ஒரே ஆளை திரும்ப திரும்ப இவ்வளவு பேர்ல சொல்றதுல என்ன இருக்குன்னாரு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. முன்னோன் என்பதனால அவனுடைய அனாதி நித்திய தன்மையும் என்றைக்கும் உள்ள பொருள் என்றும், முழுதோன் என்பதனால அவன் வியாபகமாய் யாண்டும் பரவி நிற்கின்ற சர்வ வியாபகத்தை குறிக்கின்ற தன்மை ஆதலாகும். அதே நேரத்துல பின்னாடி அதுக்கு சொல்லக்கூடிய வந்து நேரில்லோன் அப்படின்னா முழு முதல் தன்மையும் அவனுக்கு நிகர யாரும் இல்லை. ஏன எயிர் அணிந்தோன் புலியுரி அதளம் இதையெல்லாம் அணிந்திருக்கிறான்னு சொன்னான். அவனுடைய அளவிலா ஆற்றலையும் நீற்றோன் என்பது தூய்மையை உணர்த்தின. அதுதான் ரொம்ப சிறப்பு. ஏடுடைய முதல்ல சொல்லும் பொழுதே காடுடைய சுடலை பொடி பூசின்னு பெருமானை
நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சொல்ற பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய திருநீற்று கோலத்தை தான் பேச. வெள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலார் கடந்தான் கண்டாய், புள்ளியுளை மானின் தோரான் கண்டாய், புலியுரி சேர் ஆடை புனிதன் கண்டாய், வெள்ளி மெளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய். யார் சார் அவருன்னாரு? நம் செந்தில் மேய. அருமையான சொல்லப்படுது. திருச்செந்தூர்ல இருக்க முருகப்பெருமான நம் செந்தில், நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய். எங்க சார் இருக்காருனாரு? மறைக்காடுல. மறைக்காடு உரையும் மணாளன் தானே. வெண்ணீற்றான் கண்டாய். ஆமாத்தூர்ல படும்பொழுது சொல்றாரு, மழுங்கலா நீராடும் மார்பர் போலும். அருமையான வார்த்தை சொல்ற. மழுங்கலான என்றைக்கும் ஒளி வீசிக்கிட்டு கொண்டிருக்கின்ற திருநீரை மேலாம் அணிந்தவன் சுவாமி. மழுங்கலா நீராடும் மார்பர் போலும், மணிமிழலை மேய மைந்தர் போலும். திருவிழி மிழலை இன்னைக்கும் மாப்பிளசாமின்னு பெறுவனு. அதனால மணிமிழலை மேய மைந்தர் போலும், கொடுங்குவளை கோதைக்கு இறைவர் போலும், கொடுகொட்டி தாளம் உடையார் போலும், செழுங்கைலாயிரத்தையும் செல்வர் போலும், சென்று வீரட்டம் சேர்ந்தார் போலும், அழுங்கினார் ஐயுறவு தீர்ப்பார். என்ன சொல்? அழுங்கினார் அப்படின்னா மனத்துல ஏதோ ஒரு கவலை வெளியே சொல்ல முடியாம. சுந்தரர் சொல்றார் இல்லையா, முகத்தால் மிகவாடிங்கிறார். மிளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது, மூணா தீபோல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியாதங்கள். அதனால இதை வெளியே சொல்ல முடியல. ஏன் கேக்குறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ள ஓடுது. அதனால இது அவன் வருவானா, நமக்கு சரி பண்ணி கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, ஒரே கலக்க மனசுல. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, அவன் வருவான், வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அழுங்கினார் ஐயுறவு தீர்ப்பார் போலும், அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. திருநாமாத்தூர்ல வண்ணங்கள் தான் பாடி வந்து நின்ற அருமையான பதிவு. அதை சொல்ல, அண்ணலா போகின்றார் வந்து காணீர். முதல் 9 பாட்டும் அகத்துறை இலக்கியமா பாடுவார். அவன் வந்தான், ஒரு பெண்ணு பாடுற மாதிரி, என்ன மயக்கனா இப்ப விட்டுட்டு போயிட்டான். இதான் முதல் 9 பாட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அவன் வந்தான், திருநீர் பூசி இருந்தான், நான் எந்த ஊர்னு கேட்டேன், இத சொன்னான் ஆனா போயிட்டான். எங்க வீட்டுல இருந்து உணவு வேணும்னு கேட்டான், நான் எடுத்து வச்சேன் ஆனா சாப்பிடல போயிட்டான். அப்படின்னு என்னை மயக்கினான், அதனால நான் அவன் காதல் வயப்பட்டேன். இப்படியே சொல்லிட்டே வந்துட்டு 9 பாட்டுல அப்படியே சொல்லிட்டே வருவார். அப்பர் சுவாமியுடைய கருணை பாருங்க. 10வது பாட்டும் அதே இதுல பேசிட்டு போயிருந்தாருன்னா என்ன சந்தேகம் வந்துடும்? சார் அப்ப சுவாமி வருவான், மயக்குவான், போயிடுவானா சார்? அப்படி தெருல விட்டுருவானா சார் நம்மள அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு கடைசிய பதிகம் முட்டிக்கு முழு போட்டார். அழுங்கினார் ஐயுறவு தீர்ப்பார் போலும், மழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. அங்க சொல்லுவார், மழுங்கலா நீராடும் மார்பர் போலும் சுவாமி. நம்மலாம் மாணிக்க வாசகரே திருப்பெருந்துறையில பெருமான பார்க்கிற அந்த காட்சிய நம்ம வாதர் பணத்துல ஏற்கனவே பார்த்ததுதான். முதல்ல சாமியை பாக்குறார், சாமி முன்னாடி வந்து நிக்கிறார், அவன் பாக்குறார், எப்படி இருந்தாங்கிற. நம்ம பொதுவாக கேட்பலாம், சார் சார் எப்படி இதை சொல்லுங்க சார், நீங்க தான் பாத்துறீங்க, நாங்கெல்லாம் பார்த்தது இல்லை சார். நம்ம கேட்போம்ல, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலே எப்படி சார் இருந்தது, நீங்க என்ன அந்த ஊருக்கு போயிருக்கீங்க, ஊருக்கு போய் பார்த்து வந்தே கேட்போம். பெருமான பார்த்துட்டு தான் நம்ம எப்படி கேட்போம் அவர்கிட்ட. சொல்ல, உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ஒன்வள் மார்பில் கந்தரத்தில் சிரத்தினில் கரத்தினில் 5 இடத்துல உத்ராட்சம் கட்டியிருந்தானா, காதரை போட்டிருந்தானா, குருநாதரா வேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தலைமாலை அணிந்திருந்தானா, கண்டத்துல போட்டிருந்தானா, கந்தரம்னா கழுத்து, மார்புல தொங்க விட்டுருந்தானா, கரத்துல கட்டியிருந்தானா, இப்படி 5 இடத்துல உத்ராட்சி பாக்குறாரு. பார்த்த உடனே உண்மையான இடம். ஏன்னா முதல்லயே அந்த வேதாகமம் ஏதோ சத்தம் கேட்கணும் உடனேயே ஒரு ஆளு தானே அனுப்பிச்சு ஏவலாளரை போய் பார்த்து வாங்கங்கிறாரு. அந்த ஏவலாளர்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் எங்க பாடம் சொல்றாரு. அதை யாரோ ஒருத்தர் பாடம் சொல்றாருன்னு சொல்ல, கொன்றை முடியணி சிவபெருமானை ஒத்த ஒருவர் வந்தவர், கொன்றையை தலையிலே கொண்ட சிவபெருமான் போல ஒருத்தர் இருந்து பாடம் சொல்றாரு. பார்த்தவங்க எப்படி சொல்றான் பாருங்க. அப்பதான் இவர் பாக்கல, பார்க்கும்போது அந்த முன்னாடி போய் நிக்கிற சீன வாதப்பாடல் ஆட்டான் கடல் மாமனியர் எப்படி சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சிவபெருமான முதல்ல முன்னாடி போய் நின்று பாக்குறாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னா, 5 இடத்துல ஒரு திராட்சம் போட்டிருந்தான், அவன் திருநீரு அப்படி நெத்தியில அழகா பூசியிருந்தார். அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல் கவின சாத்தி,
அங்கிக்கண், அங்கின தீன்னு அர்த்தம். அங்கிக்கண்ணா நெற்றி கண்ணு. அந்த அதை மறைச்சு அது வெளியே தெரியல. அது வெளியே தெரிஞ்சாதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருமே. ஏன்னா மானுட சட்டை தாங்கில வந்திருக்கிறான். எவ்வளவு கருணை பார். 20 சாத்திரம் சொல்லு. எடுத்த உடனே வந்து அவனை மெய்கண்டார் எப்படி வந்தாருங்கிறார். மெய்கண்டார் சிவபெருமான் தான். கண்டக்கரையும் கண்ணுதலும் கரை கறந்து அருளி மண்ணிடையே மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான். அருணதி சேர்த்து சொல்றார். மெய்கண்டார் யாருன்னா, ஆமா அந்த அச்சுத கலப்பாளர் பிள்ளையார்த்தோட வந்தானே அந்த குழந்தைய முட்டாள் அப்படிலாம் பேசப்படாது. எப்படி சொல்லணுமா? சிவபெருமான் கழுத்திலே இருக்கின்ற கரை வெளியே தெரியாம, கண்ணு நெத்தி கண்ணு தெரியாம மறைச்சு அப்படி மெய்கண்டாரா வந்தான். கண்டக்கரையும் கண்ணுதலும் கறந்து அப்படின்னு மறைத்து அருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டார். நம்முடைய ஆனமலத்தில் நிற்கிறது வந்தவரம் மெய்கண்டார் அப்படி பாடுவார். அதே மாதிரி இவர் சொல்றார், அங்கிக்கண் கறந்த நன்னுதல் மேல் நெற்றி மேல கவின சாத்தி. சுவாமி திருநீர் பூசியிருந்தானா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஞானசம்பந்தர் சொல்றார், நம்ம திருநீர் பூசினாலே நல்லா இருக்கும்ங்கிறது. காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணைபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. அதாவது கவின்னா அழகு. நமக்கே பூசுறவங்களுக்கு அழகு திரும்பினா சுவாமி எப்படி இருந்திருப்பாங்க அப்படியே சொல்ற. அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல் கவின சாத்தி திருத்திகளும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு. அப்படியே பொன்னாலான ஜோலிக்கிறானாம். ஒரு எந்துமா சார் பேச்சு வருது. நம்ம யாரோ ஒரு ஹீரோ இவங்கள பார்த்தாலே ஏ அப்பா அப்படிங்கிறான். மேக்கப்ல வர்ற கேஸுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? இப்படியே சொல்றாரு. வேதியன திருத்திகளும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்ந்துங்கிறார். அது ரொம்ப மகிழ்ந்து இருந்தான்னு சொல்ல. அங்கேயும் சொல்லும் பொழுது அந்த திருநீரை தான் சொல்ற. இது என்ன வேடிக்கைன்னா, இவருங்க திருநீர் அணிந்தது மட்டும் இல்ல, பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பிரசாதம் என்னன்னா அதுவும் திருநீர். அவன் அணிந்தது மட்டும் இல்ல. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, வேற ஒரு எந்த சமயத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த சமயத்திலுமே எனக்கு தெரிஞ்சது சுவாமி அவனுடைய சொத்தாக எதை வச்சிருக்கிறானோ அதை வந்து பின்னாடி வந்து அடுத்த ஆன்மாக்கள் கொடுத்துருக்கானோ இல்லை. ஆளுக்கு ஒரு சிலுவை தூக்கி கையில கொடுத்துட்டாங்களா என்ன கிடையாது. அவங்களுக்குன்னு உள்ள இதுகளை சுவாமி உலகிலே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு மந்திரி அல்லது கலெக்டர் நல்லா தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா தெரியும்னாலும் நீங்க உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறதுக்கு கலெக்டர் ஒரு கார் அனுப்புவார். நான் இல்லைன்னு சொல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா அவரும் அம்மாவும் வெளியே போறதுக்குன்னு ஒரு கார் வச்சிருப்பாரு. அந்த காரே உங்களுக்கு அனுப்புவாரு இல்ல. உங்களையும் என்னையும் கூப்பிடுக்குன்னு ஒரு கார் இருப்பாரு, அதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்குன்னு உள்ள பொருள். அது ஒன்றும் தவறு இல்லைல்ல. அது மாதிரி திருநீதி யாருக்கு உள்ளதுனாரு? சுவாமிக்கு உள்ளது. ஆனா என்ன பண்ணிட்டான் பாருங்க, எல்லாரும் கொடுக்குது. திருக்குறள் அவ்வளவு பூசிங்க, உலகம்பரம் பூசுங்க சொல்றான், கொடுத்துட்டான் தெரியல. பூசுங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவன் பூசி விடுறான். முன்னீர் ஆதியுமெல்லாம் முனிவர்களாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளிங்கிறார். இவர் தான் பேசுறார். சுவாமி எப்பேற்பட்ட, அவனுக்கு முடிவும் இல்லை ஆர்வமும் இல்லை, அப்பேற்பட்ட பெருமான் 100 கோடி இமையோர்கள்ங்கிறார். அவ்வளவு தேவர்கள் அவனுக்கு திருநீருக்கு அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் காத்திருக்க எனக்கு திருநீரை பூசி விட்டார். மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேன எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சு இல்லைங்களா? இது அப்பா பூசி விட்ட திருநீர். அது பிள்ளை முருகப்பெருமான் ஆமன் சொல்றார். அவருக்கு உபதேசம் பண்ண வந்த போது திருநீர் பூசினான். சொல்றார், தேன்பெருகு சந்தம் மத்த தேடியிட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. மயில்கிட்ட போய் பாடுறார். தேன் பெருகு சந்தம் மத்த வாசன திரவியங்கள்லாம் பூசுற அந்த உடம்புல அது ஒரு வரைக்கும் அப்படி இருந்தாராம் உபதேசத்துக்கு முன். இப்ப உபதேசத்துக்கு பின் அதுல எல்லாம் நாட்டம் இல்லை. தேன் பெருகு சந்தம் மத்தர் தேடி இட மார்க்கமின்றி சாம்பல் இட்டுங்கிறார் திருநீரை. சாம்பல் இட்டு மையல் தந்தானே என்ன மயக்கனானே அந்த முருகன். அவன் இப்ப எங்க இருக்கிறான்? மயில்கிட்ட கேட்கிறாரு. இடம் உண்மையில் கண்ணி நூல் பாடுறார். தேன் பெருகு சந்த மத்த தேடி இட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. திருநீரை அப்படி வந்து பூசி இருக்கிறார்கள். முருகப்பெருமான் மேல திருநீர் பூசி இருக்கான். பல முறையே சொன்ன. போற்றி விண்ணவர்கோன் போற்றி புரிதவத் தொண்டற்கின்பம் ஆற்றுநல் அழகன் போற்றி ஆடுமம் வரியோன் போற்றி
நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாக ஒரு சிவசுப்பிரமணியம் போற்றின்னு படுவார் பாமன் சொல்ற. அதனால முருகப்பெருமான மேல எப்படி இருக்கிறாரு, நீற்றினை புனைந்த மேனிங்கிற ஒட்டம்பெல்லாம் திருநீரான் அப்படி இருக்கிறான் நான் சுவாமி. அதான் ஒரே வார்த்தையில நீற்றோன் காண்க. பின்னாடி ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு எழுந்தருளிய நிகழ்வை சொல்லும் பொழுதும் அவருடைய புராணத்துல சொல்லும் பொழுதே அவர் மதுரைக்குள்ள வந்துட்டார். மதுரையில வந்தது எதுக்கு? அந்த சமணத்தை வென்று சைவத்தை நிலைநிறுத்துவதற்கு. மங்கையர்க்கரசியாருடைய வேண்டுகோளின்படி குலச்சிறையாருடைய ஒத்துழைப்பால இங்க வரார். மதுரை மாநகராட்சி வரவேற்கிறது. வந்துட்டார் மதுரை ஊருக்குள்ள. குலச்சிறையார் வரவேற்கிறார். சும்மா வேடிக்கைங்க கார்ல வந்து இறங்கினார் மாணிக்க சாரி ஞானசம்பந்தர் கீழே. அவருடைய திருவடி மதுரையில பட்டுதான். குலச்சிறையார் சொல்றார் அவருடைய திருவடிக்களை பட்டுதுன்னு சொன்ன உடனேயே அந்த இடத்தை எப்படி சொல்றார் பாருங்க. சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனம் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். இனிமேல் மதுரையில திருநீருக்கு பஞ்சம் இல்லடா போடான்னாரு. இன்னைய வரைக்கும் மதுரை சரி மதுரைக்கு தெற்கே சரி திருநீருக்கு பஞ்சம் இல்லை. அந்த பெருமான் திருவடி கால் வச்ச இடம் ஞான சம்பந்தருங்கிற ஒரு அருளாளர் எப்படி இருந்திருக்கார் குலச்சிறையார் தான் சொல்ற. சமணத்தை வென்ற வந்தவர் அது அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஞான சம்பந்தர் கூட துதியில சொல்லும் பொழுது இந்த மாதிரி மாற்று சமயங்களை எல்லாம் பேச அப்படிதான் சொல்லுவார். பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம்பலனம் சூழ்ந்த சிறப்புறத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் புறவேட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியதன் புற தீபத்தை வென்றியமை ஆளுடைய விலங்களித்து விரும்பி வாழ்வாம் இதிலும் படுவார். ஆனா இங்கன குலச்சிறையார் என்ன சொன்னார், அது சேக்கலாசன் எப்படி சொல்றாரு. இது நாள் வரைக்கும் இருந்த சிறப்பு இனிமேல் வரப்போற சிறப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான். என்னன்னு ஞான சம்பந்தருடைய திருவடி மதுரையில பட்டாச்சு. பேப்பரில் போட்டான். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்த அருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனம் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். முதல்ல குலச்சிறையார் சொல்ற. இனிமேல் மதுரையில திருநீற்று ஒளிக்கு பங்கமில்லை. கடைசியில கதையெல்லாம் நமக்கு தெரிய அப்புறம் பாடினாரு மந்திரமாவது நீரு அது இது எல்லாம் முடிஞ்சுது. திருநீரு எப்படி சார் வந்துச்சுன்னு சேக்கலா சொல்ற. மன்னன் நீர் அணிந்தான் என்று மக்கள் அணிந்தார். மன்னன் திருநீர் அணிந்தானா மக்கள்லாம் வந்து திருநீர் அணிஞ்சாங்க. மதுரையில திருநீர் வந்துருச்சு. எல்லாரும் இப்ப திருநீர் இதை கொண்டு வந்து சேக்கலா சொல்லுடைய கருணை பாருங்க. அதை கொண்டு ஞான சம்பந்த பானத்துல கொண்டு முடிக்கல. எங்க கொண்டு சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணமா இருந்த மங்கையர்க்கரசியார் பானத்துல கொண்டு வச்சாரு. அங்க ஒண்ணு சொல்ல எங்க திருநீற்று ஒளியும் மேன்மையும் படைத்தனம்னு சொன்னாரு. படைத்தாருங்கிறத அங்க கொண்டு சொல்றாரு. மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர்புற கொழுந்து வளைக்கை மானை செங்கமல திருமணந்தை கண்ணி நாடாள் தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் ஞானசன் பிரான்னா பெருமானுக்கு தான் அந்த பொருள் பொருந்தும். அப்படியே சொல்றார். எங்க சுவாமிங்கிறார். எங்கள் பிரான் சண்பையர் கோன் அருளினாலே இரும் தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெண்திருநீரு பரப்பினாரை போற்றுவார்களும் எம்மால் போற்றலாமே. ஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு எழுந்தருளச் செய்து திருநீற்றொழியினை மதுரையிலே நிலைநிறுத்திய மங்கையர்க்கரசியாரை வணங்குகின்றவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். மங்கையர்க்கரசியார் வணங்குறேன்னு சொல்ல, மங்கையர்க்கரசியாருடைய திருவடியை வணங்குகின்றவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். போற்றுவார்கள் எம்மால் போற்றலாம். எப்படி மங்கையர்க்கரசியார் கொண்டு வச்சார். தெய்வப்பாவை தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடொற்ற இடர் நீக்கி. திருநீர் இல்லைன்னா அங்க இடறான் துன்பமா. அதனால இருந்தமிழ்நாடுற்ற இடர். என்ன இடர்? திருநீர் இல்லை, அதான் துன்பம். இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திருநீரு பரப்பினாரை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண மங்கையர்க்கரசியார். பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மால் போற்றலாம். ஞான சொல்லதெல்லாம் அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லணும்னா நீற்றோன் காண்க சொன்னார்.
அதெல்லாம் சொல்றார். நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. நினைதோறும் நினைதோறும் இது உருக்கம். ஏன் வாசகத்துல ஒரு 5 வரி வாசிப்பு வந்தோம்னா நடுவில் 6வது வரி உருக்கம் வந்து உருக்கம் இல்லாம ஒரு 10 வரி கூட சேர்ந்தாப்புல வருது. அப்படிதான் சொல்லி நினைதொரும் நினைதொரும். எதை நினைதொரும் நினைதொரும்? திருப்பெருந்துறைவன் குருநாதராக வந்து உட்கார்ந்ததை நினைதொரும் நினைதொரும். 2 தடவை நினைதொரும் நினைதொரும். அவன் குருநாதரா வந்து உட்கார்ந்த காட்சி கண்ணை மூணாக்குன்னா அதான் சார் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அந்த காட்சி. ஏன்னா இது வரைக்கும் இப்படி பார்த்ததில்ல, பார்த்தாரா? அதனால அவரே பதிவு பண்றார். செந்தளல் புரை திருமேனியம் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆமதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். நல்ல ஒரு ஈர்ப்பு அப்படி இழுத்துருக்கு. சரி, அவன் எப்படி சார் ஆளு சார்? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இந்த பெருமான் என்னன்னு சொல்றாரு. அவன் அப்படி இழுக்கிற அளவன் இல்லைங்களா? அதனால அந்த அந்த காட்சியை சொல்லும் பொழுது இப்படி அவன் ஈர்த்தான் என்ன. அதனால அதை அங்க சொல்றாரு. அந்த குருநாதராய் வந்து மானுட சட்டை தாங்கி வந்து உட்கார்ந்தானே அந்த காட்சி மீண்டும் மீண்டும் நினைவு வருது. இன்னொரு காட்சி என்னன்னா, அவன் குருநாதராக தன்னுடைய திருச்செவியிலே உபதேசம் பண்ணானே அந்த இது மீண்டும் நினைவு. மாதவ பணத்தை சொல்லாரு எப்படியெல்லாம் அந்த தீட்சையை கொடுத்தாங்கிற. முதல்ல பார்த்தானா இவர் முன்னாடி போய் அவரை பார்க்கிறார், அவன் அங்கேருந்து பார்க்கறான். எப்படி அங்கனே தீட்சை டன். என்னன்னாரு, நயன தீட்சையா பார்த்த பார்வையிலே கொடுத்துட்டான் தீட்சைய முதல்ல. இப்ப இவர் என்ன பண்றாரு, வந்து வணங்குற சுவாமி திருநீரை பூசுறான் சரிங்களா? அப்ப அதுக்கு பேரு ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. குருநாதருடைய ஸ்பரிசம் நம்ம மேல பட்டு பண்றார் ஸ்பரிச தீட்சை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் காதுல மந்திரத்தை சொல்றார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்கிறார். மந்திரத்தை சொல்றார். இதுக்கு மந்திர தீட்சைன்னு பேர். தீட்சையை வாங்கிட்டு கல்ல விழுந்தார். கல்ல விழுந்து வணங்குறார். இவர் எந்திரிக்க முன்னாடி தன்னுடைய திருவுடைய ரெண்டையும் ஒரு தலை மேல வச்சு திருவடி தீட்சைங்க ஒண்ணுது சுவாமி எப்படி கொடுக்குறான் பாருங்க. விழுந்து வணங்க அவர் எந்திரிக்கும் பொழுதே என்ன பண்ணான்னா திருவுடைய தலையில வச்சானா. வாத பணம் சொல்ற அந்த திருவுடைய ரெண்டையும் 2 கயிற்றும் பிடித்து தன்னுடைய கண்ணோட வச்சு ஒத்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப உருக்கமான திருவடி தீட்சை கொடுத்தா. அப்ப முதல்ல பாருங்க நயன தீட்சை, அதுக்கப்புறம் ஸ்பரிச தீட்சை, அதுக்கப்புறம் மந்திர தீட்சை, அதுக்கப்புறம் திருவடி தீட்சை. இதோட முடியல. இது என்ன சொன்னா முடிஞ்சு எந்திரிச்ச உடனே அந்த 999 சிவகணங்கள்ல இருந்து தனியா அவர் அப்படி அழைச்சிட்டு போய் சாத்திர தீட்சை கொடுத்தாங்க. பாடம் நடத்தான். 5 தீட்சை அந்த இடத்துல கொடுத்தாங்க. இப்ப இது ஞாபகமா வராதா? ஏன்னா இப்ப விட்டுட்டு போயிட்டாரு, நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால அதுதான் சொல்றாரு. ஏன்னா இப்ப தில்லையில தான் பாடுறாரு. வரலாற்று ரீதியாவும் பாத்தீங்கன்னா இந்த பதியம் பாடுவீங்கன்னா தில்லைக்கு வந்தப்புறம் தில்லை கோயில்ல வழிபாடு செஞ்சுட்டு கீழே வந்து பிரகாரத்துல வரும்பொழுதுதான் பாடுறாரு. அதான் சரி. அப்ப என்னது அந்த இதெல்லாம் ஞாபகம் சார். அதேதான் சார் திரும்ப திரும்ப மனசுலயே நிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி வந்து உட்கார்ந்துருந்தான் சார். எப்படி இருந்தாதான் சார் அழகு சார். இப்படி உட்கார்ந்து என்னே பார்த்தான் சார். நான் யாரு சார்? திருநீர் பூசணா சார். திருவுடைய தலைமையில வச்சுட்டான் சார். அந்த நினைவுல ஞாபகம். அதான் சொல்றாரு நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன். ஆற்றேன்னா பொறுக்க முடியலன்னு அர்த்தம். நாள தாங்க முடியல பெருமான். ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரத்தான் துறை அம்மானே. அவரு தாத்தா அப்ப இல்லைங்களா? அங்க ஆற்றேங்கிறது என்னன்னாரு, வயிற்று வலி தாங்க முடியல. குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரத்தான தூரை அம்மானே. அங்க அது ரொம்ப ஏன்னா அந்த ஒரு வயிற்று வலியில ரொம்ப ஒரு சங்கடத்துல பாடுறார். அதனால வயிற்று வலி தாங்க முடியல. அது சொல்ற அதே மாதிரி இங்கே இவர் ஆற்றேனா இதுக்கு மேல என்னால முடியலப்பா. அதனால நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் பெருமானே அந்தோ கெடுவேன் அப்படின்னு சொன்னா உன்னை வந்து இப்படியே நான் அழிந்து விடுவனும். அழிந்து விடுவனும் என்ன அர்த்தம்னா நீ திரும்ப காட்சி தருவியா இல்லையா? நீ தில்லைக்கு வான்னு சொல்லியிருக்கிற, நம்பி வந்துகிட்டே இருக்கிற. வந்தா தானப்பா ஆச்சு. யார்கிட்ட போய் கேட்க முடியும் சார்? சாமி வரேன்னா ஆளை காணும் சார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்?
இந்த உலகத்தார்த்தை யார்ட்டையும் போய் சொல்லக்கூட முடியாதுங்கிறார். ஏன்னா வந்திருந்த 999 சிவகங்களை அவன் கூட்டு போயிட்டு ஒன்ன மட்டும் விட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்னாரு, உனக்கு தகுதி இல்லை முட்டாப்பை அதனால விட்டு போயிட்டான். இப்படிதானே ஊர்ல 2 பேரும் சொல்லுவான். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பன் என்னருளே. அப்படிதானே சொல்லுவோம். உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகார் உள்ளத்து உணர்விலேயே சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று எண்ணாரோம். நான் ஊர்ல போய் சார் இங்க வாங்க ஒரு நியாயத்தை திருப்பூர்ல ஒரு நியாயத்தை கழிஞ்சு சார், நாம் பாட்டு குதிரை வாங்க போனோம் சார், நான் யாருக்கு எந்த வம்புது போக்கு போகலாம் சார், மன்னர் கொடுத்த பணத்தை கொண்டுட்டு பத்திரமா நான் பாட்டு இந்த ஆள் தான் சார் திருப்பூர்ல இருந்து வா வாணும் சரின்னு போனோம் சார். அவன் தான் சார் திருநீர் பூசனா சார், அவன் தான் சார் திருடி வைக்கான், அவன் தான் சார் என்ன மயக்கணான்னு தீட்சை கொடுத்தான், இவ்வளவு பண்ணிட்டு நீ சிலைக்கு வாண்டு போயிட்டான் சார், ஆளை காணும் சார், நான் இப்ப அங்க மந்திரியாவும் போக முடியல, திருப்ப இங்கே இதுக்கும் போக முடியல, நட்ட நடு ரோட்ல நிக்க சார், நீங்களே ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னா திருப்பூர் அன்பர்கள் என்ன பண்ணுவீங்க? நேர சிவபெருமான கூட்டாலோ நீங்க போனா நல்லா என்ன சொல்லிடுவீங்க? ஏன் சார் உங்க கூட எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்தாங்க? அது ஒரு 1000 பேர் இருந்தாங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் சார் விட்டு போயிட்டாங்க? என்ன ஒருத்தனும். ஏன்னா 1000 பேர் பரீட்சை எழுதுனா நீ மட்டும் போயிடலாம், கொஸ்டின் டஃப் சொல்ல முடியும், முட்டா பேச நீ இப்படி எல்லாம் என்ன பேசுவாரு? இப்படியே சொல்ல சகம்தான் அறிய முறையிட்டார் தக்கவார் என்று எண்ணார். அவ்வளவு தர்மநேசர் அருமையாளர். அந்த தக்கவாறுங்கிறது ஏன் பக்கம் நியாயம் இல்லைன்னு ஒரு சைடா, இன்னொரு சைடு பெருமானையும் சொல்லுவாங்களாம் 2 பேர். என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு வான்னு குட்டி குளம் பண்ணிட்டு அவன் இப்ப பண்றது நல்லா இல்ல சார், இந்த ஆளா சார் பண்ணி அவன் தானே சார் வான்னு ஈர்த்தன்னை ஆட்கொண்டார். ஆவா அரி அயன் இந்திரன் வானோர் கரிய சிவம் வா வா என்று பூதலத்தை வலிந்தழைத்து ஆட்கொண்டாங்க. இப்படி அவன் தானே சார் கூப்பிட்டான் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணுமா இல்ல, பாதியில அம்போன்னு விட்டு போயிட்டானா அது நல்லா இல்ல சார் அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்களாம். அதையும் சொல்றாரு. சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்னாரோ மகன்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேன் உன் முகம்தான் தாரா விடில் முடிவேன். அதுதான் இங்க அந்தோ கெடுவேன். முடிவேன்னு என்ன அர்த்தம்? உயிரை விட்டுருவேன், செத்துடுவேங்கிற நிறைய இடங்கள்ல சொல்லுவார். செத்திட பணியாய்க்க மாண்டிலேன் மலர் கமலபாதனை அறத்தமேனியாய் அருள்சை என்பரும் நீ அங்கு எழுந்தருளி நிறுத்தினாய் முறையோ என் எம்பிரான் கொம்பனேன் வினைக்கிறது இல்லை மாண்டிலேன் சாகம். நம்மளு இப்ப உள்ள இந்த டிவி சேனல்லாம் ஏதாவது இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏதோ சாகலாம் நீங்களா, அதை பத்தி உங்களுடைய கருத்து கேட்பானுங்க, அதையும் சொல்லிட்டு போயிட்டார். தீயல் வீழ்கிலேன் தென்பரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. மூணு பிளான் வச்சிருக்கேன். தீயில குச்சிருவேன், தீயில் வீழ்கிலேன், தின்வரை உருள்கிலேன் உயரமான மலையில போய் மேல இருந்து உருண்டுருவேன், செழுங்கடல் புகுவேனேங்கிறார், கடலுக்குள்ள அப்படியே போய் அவ்வளவுதான் உயிரை விட்டுருவேன். இதெல்லாம் வச்சிருக்கேங்கிறாரு. எவ்வளவு ஒரு வருத்தம் இருந்தா இப்படிலாம் இருக்க. தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேன், இப்படிலாம் வருத்தப்படுறாரு. அதுதான் இங்க ஒரே வார்த்தையில போட்டார். அந்தோ கெடுவேன் பெருமானே ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் கெடுவேன் நான் இப்படி அழிந்து போயிடுவேன். ஒரு நாள் நீ எப்படியாவது அருள் செய்வாய் என்று காத்து கொண்டே இருக்கிற, நீ வரல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேன், அரும் கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேன், நெருங்கும் அடியாருள் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரை எங்கள் வாழ்வே வா என்று அருளாயேங்கிற. அரைசே பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன், இரவு பகல் ஏசற்று இருந்தே வேசற்றேன். காத்திருந்து ரொம்ப நொந்து போயிட்டான் சார். வர்றதா இருந்தா இதுக்குள்ள வந்திருப்பான், இனிமேலா சார் வர. இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன். அருமையா சொல்ல. அதனால நீ உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தே, நானும் உன் அடியார் தானே. அதனால பிறை சேர்பாலின் நெய் போல பேசாது இருந்தால் ஏசா. ரொம்ப உருக்கம் கடைசியில வளர்ந்து சொல்வார். ரொம்ப உருக்கத்துல போய் எப்பா
நான் இப்படியே கெட்டு நான் போறேன், உனக்கு ஒரு பழி வராம இருந்தா போதும் அப்படின்னா, தகுதி இல்லாத இவனை ஆட்கொண்டான் சாமின்னு உனக்கு பேர் வராம நான் இப்படியே போயிடுறேன் பாரு. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கேடில்லாதாய் பழி கொண்டாய், படுவேன் படுவது எல்லாம் நான், பட்டால் பின்னை பயன் என்னே, கொடுமா நரகத்து அழுந்தாமே, காத்தாட்கொள்ளும் குருமணியே, நடுவாய் நில்லாதுளிந்த கால், நன்றோ எங்கள் நாயகமே, காத்தாட்கொள்ளும் குருமணி அப்படிலாம் சொல்ற. ஆனால் கெடுவேன் அப்படின்னா, கெடுதல்னா அழிதல்னு அர்த்தம். கேடு என்று சொன்னால் அழிதல். அதனால அப்படியே நான் போயிருவோம்ப்பா, ஏன்னா நீ வர மாதிரில முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழி முதலே, நின் பலாடியார் திரள்வான் குழுமிக்கு எழு முதலே, அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்னும் அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன். வா, ஒரு நாள் அவன் அருள்வான்னு சொல்லி அழுகிறதை தவிர வேற எங்களால என்ன ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணும் முடியலைன்னு வச்சுக்கோங்க, கடைசியில ஓ அழ வேண்டியதான் முக்கள் உட்காந்து, வேற என்ன முடியலைன்னு ஆயிட்டுனா அப்படியே சொல்லு. அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ, நீங்க ஒரு நாள் இறங்கி அருள் தருவேன்னு நம்பி இருக்கிறான், அவ்வளவுதான். அழுதத்தோட எங்களால என்ன பண்ண முடியும்? அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ எனும் அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன். இதெல்லாம் சொல்லிதான் ஆற்றேன் நினைதோறும் ஆற்றேன் அந்தோ கெடுவேன் சொல்லிட்டு, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று ஔவையின் அறிந்தோன் காண்க. இன்னிசை வீணையில் இசைந்தோன்னர், வீணையில இருக்கிற இசை போல, எப்படி வீணையில இசை ஒன்று இருக்கிறதோ அது போல உயிர்களோடு சுவாமி ஒன்று இருக்கிறான் கூட. அதுதான் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னது ஒன்று ஔவையின் அறிந்தோனர். அன்னது ஒன்றுனர், என்ன ஒன்றா? வீணையில எவ்வளவோ பண்ணுகளை பாடலாம், ஆனா ஒரு பண்ணு எடுத்து பாடினான் அன்னது ஒன்று. எங்க மதுரையில திருவிழாப்பாணத்துல சொல்லுவாரு, ஏமநாத பாகவதர் வெளில வந்தான்ல, அப்ப பாடினான் இல்லையா, சாதாரி பண்ண எடுத்து பாடினான். அந்த ஒரு பண், அதுதான் எவ்வளவு பண்ண இருக்கு, ஆனா என்ன பண்றான்னு நான் அன்னது ஒன்று, ஒரே ஒரு பண்ணதான் எடுத்து பாடு. அந்த ஒண்ணு அவன் பாடினாலே போதும். அவனுங்க கூட யார் சார் பாட முடியும்? அவன் ஒரு 5-6 பாட்டு பாடுதான், இல்லை ஏதாவது உனக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பார்ப்போம், அப்படி நம்மள மாதிரியா? அதெல்லாம் இல்ல. அப்படியே சொல்லுவார், விசையோடு தானம் தோலும் விரல் நடந்து ஊசலாட இசை முதல் ஏழில் பல்வேறு இன்னிசை எழும் சாதாரி அசையோடு வீதி போக்கு முருகிய அராகம் யாருக்கும் நசைதரு நரம்பு கண்டம் ஒற்றுமை நயம் கொண்டார்ப்ப. திருவிழா பண்ண சாதாரி பண் சொல்லிட்டார். ஞானசம்பந்தர் எவ்வளவோ பண்படுறாரு சார். திருநெல்வேலி பெண் சார், மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே, பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சுரிதர துன்று வைப்போன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர் ராமை. சாதாரி தலையே நீ வணங்காய், சாதாரி அந்த பண்ணுல எடுத்து விட்டார் அவனு. அததான் சொல்றாரு அன்னது ஒன்று அப்படின்னா, எல்லா பண்ணும் அவனுக்கு எவ்வளவு, அவனுக்கு என்ன பெரும் தெரியாதா சார்? வீணையில வாசிக்கக்கூடிய எல்லா பண்ணையும் தெரிஞ்ச சுவாமி என்ன பண்ணாங்க, ஒன்று எடுத்து விட்டுருக்கிறான். அதான் அன்னது ஒன்று. ஔவைன்னா அந்த இடத்துல, எங்க மதுரையில செஞ்சான். ஔவைன்னா அந்த இடத்துல இடம் பொறுத்தது. அது எங்கன்னா மதுரையில. அன்னது ஒன்று ஔவைன்னு அறிந்தோரும் காண்க. அப்பேற்பட்ட பெருமான் என்ன ஒரு அர்த்தப்படார் பாருங்க, பரமன் காண்க. பரமன் அப்படின்னு சொன்னா உயர்ந்தோம்னு போகும். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் பதி பரமே சொல்றது. பதிதான் உயர்ந்த பொருள், பரம்னா உயர்ந்த, பரமசிவம் சொல்லும். பரனாலே உயர்வு, பராசக்தினா உயர்ந்த சக்தி. மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் சொல்லுவார். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடு இடையேறும் நங்கள் பரமன். ஞானசம்பந்தருடைய வாக்கு, பரமன். அதனால பரமன் காண்க, இவரே பின்னாடி இந்த பரமன்கிற சொல் ஏன்னா இது அதெல்லாம் என்ன ஆகும்னா சுவாமிக்கு மட்டுமே உரித்தானது. நீங்க உயர்ந்தோன் அப்படின்னா உலகத்திலே எவனோ உயர்ந்தோன்லாம் இருக்கான்னு வந்துடும். பரமன் அப்படின்னா அது வேற யாருக்கும் கிடையாது.
பரமன் ஒரு 10 பேர், அதுல சாமி ஒரு ஆளுன்னு சொல்லக்கூடாது. பரமன்னா அது சுவாமி மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது அந்த சொல். அதான் சொல்றாரு, பரமன் பரமன் காண்க வந்திமையோர்கள் வணங்கி ஏத்த மாக்கருணை கடலாயடியார் பந்தனை விண்டரை எங்கள் இல்லையா நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதி என்னாள் உந்துதிரை கடலை கடந்தன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மெல் விரலாக்கருளும் பரிசறிவார் எம்பிரானாவாரே. திருவார்த்தையில இல்லைங்களா பின்னாடி அதுல ஒரு அருமையான குறிப்பு சொல்வார். பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன். அது பரமங்கிற சொல்லுக்காக சொல்ல வந்தேன். அங்க சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, உந்து திரை கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மெல்விரலாக்கு பரிசறிவார். பந்தனை மெல்விரலால் வண்டோதரி சுவாமி வண்டோதரிக்கு அருள் செய்திருக்கிறார். அது சொல்றார், ஏதரும் ஏழுலகேத்த எவ்வுருவம் தன்னுருவாய் ஆர்கலை சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். இல்லையா குயில்பத்துல. அதனால இந்த 2 இடத்துல வண்டோதரிக்கல் அது ஒரு இடம். பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி என்னால் உந்து திரைக்கடலை கடந்து அங்கு ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மெல்விரலாக்கு அருளும் பரிசறிவார் எம்பிரான் ஆவார்ன்னு சொல்லி பரமங்கிற சொல் அங்க பயன்படுத்துவார். பரமன் காண்க சுவாமி. அடுத்தது பழையோன் காண்க. பழையோன் அப்படின்னா நமக்கு எல்லா அனாதி முறைமையான பழமை. சிவபுராணத்துக்கு தலைப்பு சொல்லிட்டு அதான் சொன்னார். அங்க பழமைங்கிறது என்ன சொன்னார் பாருங்க. பழமை என்று சொன்னால் காலத்தால் வரையறை செய்கின்ற பழமையும் உண்டு, காலத்தால் வரையறை செய்ய முடியாத பழமையும் உண்டு. இது எப்பேற்பட்ட பழமையினரு? காலத்தாலெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாத அனாதி முறைமையான பழமை. சுவாமி எவ்வளவு வருஷமா இருக்கிறான்னு என்ன காரணம், எப்ப காலம் சொல்ல முடியும்? அது அனாதி பொருள், எப்பவும் தான் இருக்கணும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சொல். அதே நேரத்துல நமக்கு எப்படி இருக்கிறான் கூட என்னாரு முதல்ல இருந்து கூட இருக்கிறான். அப்படி ஆதியும் அந்தமும் உள்ள ஞானசம்பந்தத்தோட மதுரையில் இவர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியின் பாடினார். ஞானசம்பந்தம் அப்படியே மாத்திப்படுவார். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதி அந்தம் ஆயினாய் சோதி உள்ளோ சோதியாய் கீதம் வந்த வாய்மையால் கிளர்தறிக்கினார் கல்லால் போதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே. விடல் அளவை பாடுறாரு. ஆதி அந்தம் ஆயினாய்ங்கிறாரு. இவர் ஆதி அந்தமும் இல்லாம என்னன்னா ஆதியும் அந்தமும் இல்லா என்பது அவனுடைய சிறப்பு இயல்பு. உயிர்களுக்கு அருள் புரிய வரும் பொழுது முதல்ல இருந்து கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது அவனுடைய பொது இயல்பு. அப்ப ஞானசம்பந்தர் சொன்னது ஆதி அந்தம் ஆயினாய்ங்கிறது பொது இயல்பு, ஆதியும் அந்தமும் இல்லாங்கிறது அவனுடைய சிறப்பு இயல்பு. எப்படியா இருந்தாலும் அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத பொருள், ஆதியும் அந்தமும் உடையன்னு சொன்னா நம்முடைய செயல்களுக்கெல்லாம் முதல்ல இருந்து கூட இருக்கு. அதுதான் பழையோன் காண். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே தானே சொல்றார். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் அப்படிதானே சொல்றார். அதான் பழையோன் காண்க. பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. பிரமன் மால் காணா பெரியோன். அதனால பெருமாள் பிரம்மன் எல்லாம் அவனை காண முடியாத அளவிலே இருக்க. வேள வெங்கும் பொசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் எங்கும் நேர அங்கு ஒரு சோதி விழாயிருந்தாய். 2 பேரும் அப்படி சுத்தி சுத்தி தேடி கிடைக்கல. எங்க இருக்கான்னாரு, அது சோதி பிழம்பா அண்ணாமலையில காட்சி கொடுத்து போயிட்டான். வேள வெங்கும் பொசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நேட ஆங்கு ஒரு சோதி விழாய் நின்றாய். கேளல் வெப்பும் மணிந்தவர்மான் எழிலா முன்னடியில் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலமேயும். இல்லைங்களா? உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகவள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாய உனை. அளப்பரிதாவன்
அரிதாய். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எல்லாம் சுவாமியை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணலும் அளப்பரிதாயம் இதுவோ எமையாடுமாறு ஈபதற்கு நமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவிடுதுவே சொல்ல நிறைய இடங்கள்ல சொல்லு. மாலரியா நான் முகன் காணாமலையினை நாம் போலறிவோம் உள்ள புக்கண்களே பேசும் பாலூர் தேன்மாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறி. நிக்க போற பிள்ளைங்க சார் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் என்ன பாடிட்டு போகுது பாருங்க. ரெடி ஜனநாயகம் படம் பார்த்தியா நல்லா இருக்கா, அதான் பேசிட்டு போச்சு. என்ன பேசிட்டு போயிருக்கு பாருங்க 7ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸும். மால் அறியா நான்முகனும் காணாண்டது. அது மாலும் நான்முகனும் அறியான்னு சொல்லியிருக்கலாம்ல. மால் அறியா நான்முகன் காணா அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டமணி உள்ள புகுந்து ஆடாடா அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குங்கிறார். மால் பக்குவத்தால் உயர்ந்தவன் அவன் பெருமானை முழுமையாக அறியவில்லை, கண்டான் ஆனா முழுமையா தெரியல. பிரம்மனுக்கு அவ்வளவு கூட பக்குவம் இல்லை, அவன் இன்னும் பார்க்கவே இல்லையா. மால் அறியா நான்முகனும் காணா. காரணம் அப்படி அதுதான் ஒரே வார்த்தை இவரு. பிரம்மன் மால் காண பெரியோர் காண்க அற்புதன் காண்க. கண்மையான அற்புதன் அப்படின்னா அற்புதன் அப்படின்னா வியக்கத்தக்க குணங்களை உடையவன் உரை. நீங்க திருவாசகத்துல இப்ப எல்லாம் திருவாசக முற்றோல் ரொம்ப முறையா பண்றவங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. 26வது தலைப்பு என்னங்கம்மா? அதிசயப்பத்து. 41வது தலைப்பு என்ன பத்தியமா? அற்புத பத்து. அதிசயப்பத்து அற்புத பத்துன்னு 2 இருக்கு. என்ன வித்தியாசம்? அதிசயம் அதிசயம், அற்புதம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். 2 பாருங்க, 2 தலைப்பு போட்டிருக்காருலாமா. நீங்க எல்லாம் திருவாசகம் முற்றுவல் பண்றீங்க. அதிசயப்பத்து இருக்குல்ல, இன்னொரு பக்கம் அற்புத பத்து. குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் கோமலத்தோடும் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டு கொண்டருடைய அதிசயம் அறியேன்னு சொல்றாருல, அங்க அதிசயம். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அற்புதம்ங்கிற. அப்ப என்னன்னா இதெல்லாம் தான் உரையாசிரியர் அந்த மாதிரி விஷயம் கொண்டோர் சொல்லலைன்னா நமக்கு 2 ஒண்ணு நம்ம மண்டைக்கா இருந்தா அவ்வளவுதான், 2 ஒன்னாதான் இருக்கு. சொல்றாரு, தகுதி இல்லாத தன்னை அவன் ஆட்கொண்டு அடியார் கூட்டத்துல இணைத்தது என்பது அதிசயம். நடக்காத ஒண்ணு நடந்ததுன்னா அதிசயம். வியக்கத்தக்க மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா அது அற்புதம். சொல்லுவோம் இல்லையா, ஒரு காட்சி அற்புதமா பண்ணியிருந்தாங்க சார். அதாங்க ஏதோ பார்த்த ஒரு காட்சி அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம சொல்றோம், ஃபேண்டாஸ்டிக் சார், அப்பா எங்க இருந்து பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம். அற்புதமா இருந்தது சாருங்க அப்படின்னா யாராலும் நினைக்க முடியாத அளவிலே ஒரு வியப்பை தருமானால் அது அற்புதம். தகுதி இல்லாத ஒன்றை எப்படி என்னையெல்லாம் ஒரு அடியாரம் ஆக்கணான்னே தெரியல, எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு, அது அதிசயம். அப்படி பிரிக்கிறாரு. ஆனால் இங்க சுவாமி இந்த இடத்துல அதிசயம் காண்க சொல்லல, அற்புதம் காண்க. அற்புதம் அப்படின்னா வியக்கத்தக்க குணங்களை, அதுதான் வியக்கத்தக்க குணங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுடைய என் குணமுமே வியக்கத்தக்க குணம். ஏன்னாரு ஒண்ணு கூட நமக்கு எவனுக்கும் கிடையாது. நமக்குத்தான் இல்ல, எவனுக்குமே கிடையாது. திருமாலுக்கு, பிரம்மனுக்கு, இந்திரனுக்கு, அங்கி, சந்திரனுக்கு, சூரியனுக்கு, வர்ணனுக்கு, எவனுக்காவது. எடுத்த உடனே முதல்ல என்ன சொன்னார் பாருங்க, தன்வயத்தனாதல். தன்வயத்தன்னா சுதந்திரமாக முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல், யாரையும் சார்ந்து நிற்கல. நம்மள யாருக்காவது அப்படி இருக்குமா சார்? கிடையாது கிடையாது. எங்க வீட்டுல நான் தான் முடிவு எடுப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? இப்போ இந்த பக்கம் கேட்கும் அந்த பக்கம் கேட்கும்னு தெரியல, எனக்கு ஒரு தயக்கமா தான் இருக்கு. என்ன சிவராமனையா எங்க வீட்டுல எல்லாம் நான் தான் பண்ணுவேன் சொல்ல முடியுமா? எங்க சார்? சரி, இவர் தான் முடியலன்னு சொல்றாரு. கோமதி அக்கா கேட்கும், அக்கா நாங்க தான் எல்லாம் முடிவு பண்ணுவேன் சொல்லுங்க. இல்ல சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறா சொல்ல, ரொம்ப ரைட்டு. நம்ம நுட்பத்தை யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நான் எடுத்தேன் கவுத்தேன்னு எடுக்கிற முடிவு இல்ல,
நீங்க ஒரு முடிவு எடுத்து அதை யாரையும் பாதிக்காத மாதிரி எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கிற ஆற்றல் இங்க யாருக்கும் கிடையாது. ஏன்னாரு மலம் என்கின்ற கட்டு ஏன் கட்டியிருக்க சார்? காலில் கெட்டிட்டு அதுக்கப்புறம் நட வேகமா எங்க நடக்க முடியும்? ஆணவம் என்கின்ற கட்டு இருக்க கூட. அதனால எப்படி நீங்க வந்து முடிவு எடுக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா பாருங்க? சொல்ல முடியாது. ஏன்னா சார் ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாண பத்திரிகை வருது ஒரு நாள், சரி அன்னைக்கு போனோம், முடிவு பண்ணியாச்சு. 10 நாள் கழிச்சு இப்ப மறுநாள் இன்னொரு பத்திரிகை வருது. என்ன பெரிய கேள்வி? இந்த கல்யாணத்துக்கு போறோம், அந்த கல்யாணத்துக்கு போறோம். ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு, ஒண்ணு சென்னையில இருக்கு. ஒண்ணு என் தங்கச்சி பையன், இன்னொன்னு என் வீட்டம்மாக்கு தம்பி பையன். எனக்குள்ள சங்கடம் அவங்களுக்கே எங்க பாருங்க எப்படி சிரிக்காங்க, எப்படி சிக்கிருக்காண்டா சேகர் அப்படின்னு. முடிவு பண்ண முடியுதா சார்? பண்ண முடியல. யாராலும் முடிவு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க அதுல? முடியாது. அப்போ நமக்கு ஆற்றல் அவ்வளவுதான். அவன் ஒரே வார்த்தை சொன்னார், தன் வயத்தன். அடுத்த குணம் பாருங்க, தூய உடம்பின். நம்ம உடம்பு எப்படி இருந்தது? மாயையில இருந்து வந்த உடம்பு சார். 2 நாள் குளிக்கலன்னு வச்சுக்கோங்க, வெளியில இருந்து உன் புலால் யாக்கை புரை புரை கணியன. உன் புலால் யாக்கைன்னு முடைநாற்றம் வீசும் யாக்கைன்னு அர்த்தம். அது என்னமோ நம்ம தெரியாம புன்புலால் யாக்கை புரை புரை கணியான்னு போறோம். அடடா நம்ம உடம்பு இவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காரு இருந்தாலும். புன் புலால் என்ன அர்த்தம்னா முடைநாற்றும் வீசும் யாக்கைன்னு அர்த்தம் இந்த உடம்புக்கு. அவ்வளவுதானே? சுந்தரர் தானே சொல்றாரு, அழுக்குமையோடும் திருவடி அடைந்தேன். இந்த உடம்பு எப்படி சொல்றாரு பாருங்க, அழுக்குமை. அவ்வளவுதான் இந்த உடம்பு. அவ்வளவுதானே. வேற இந்த உடம்பு என்ன நீங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. சீவார் நீ மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில் இது சிதைய பூவாய் கோவே பூத்தா காத்து ஆட்கொள்ளும் குகுமணியே தேவா தேவர் கரியானே சிவனே சிறிதன் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. அப்படியே அந்த ஆசைப்பட்டேன்னு நல்லா தான் இருக்கு. முதல் வார்த்தை அந்த உடம்பு என்ன சொல்லணும்? சீவார்ந்து, சீல் வடியுது சார் புண்ணுல இருந்து. சீவார்ந்து அதுல ஈ மொய்த்து, இவ்வளவுதான் இந்த உடம்பு. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில், இவ்வளவுதான் இந்த உடம்பு. அவ்வளவுதானே நம்ம உடம்பு. சாமியோட உடம்பு வேணும் சொல்ல ஒரே வார்த்தை தூய உடம்பினம். யாருமே அவன் யாருமே இயற்கை உணர்வினான், முற்றும் உணர்வினான், இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன், வரம்பில ஆற்றலுடையவன், பேரருடையவன். கடைசியில ஒண்ணு சொல்லுனேன், இன்பமே வடிவானவன் சாமி. வரம்பிலா இன்பம் நமக்கு சொல்ல முடியுமா சார்? இன்பம்னு நம்ம சொல்ல முடியுமா? அது ஏன் சார் கேட்கீங்க? எவ்வளவு பஞ்சாயத்தை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்படிதானே பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தாய்மார்கள்லாம் இருக்கு, நீங்க எல்லாரும் எப்படிமா வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஏன் சார் கேட்கீங்க? இப்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்க, சொல்லுங்க நீங்க பார்த்தேன் இல்ல அப்படின்னா தவறா சொல்ல. அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள், அதை தாண்டி நம்ம வரோம். அப்போ எப்பவுமே நம்ம இன்பமாவே இல்லையான்னு அப்படி சொல்ல, இன்பமாவே இருக்கிறோம், அவ்வப்பொழுது இன்பமா இருக்கிறோம், சில நேரங்களில் துன்பமாவும் இருக்கிறோம். சாமி எப்படி இருக்கிறான்னு ஒன்னே வருத்தப்பட, இன்பமே வடிவான் இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும். திருவருப்படி என்ன ஒரு வார்த்தை போட்டாங்க சார். அவன் யார் அவன் கூட போனாங்கன்னா அவன் இன்பத்தை கொடுப்பாங்க. நம்மளால இன்பத்தை எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா சார்? யோசிச்சு பாரு. நம்ம எல்லாரும் நம்ம வந்து எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கோம் சொல்ல முடியுமா? சில நேரங்களில் கொடுக்குறோம், கொடுக்க முயற்சி பண்றோம். எல்லா நேரங்கள்லயும் முடியுமா? இல்ல. ஆனா அவன் என்ன சொல்றான், அவன் குணத்தை பாருங்க, அவனே இன்ப வடிவானவன். அவன் எப்படி இருக்கிறான்னாரு, இன்ப அதனை எய்துவாருக்கு ஈயும் அவர் உருவம் இன்ப கண மாத்தலை நாள் இல்லை. இடம் ஒரு சித்தாந்த நுட்பம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உயிரானது அருளோடு சேர்வது முக்தியானா இல்லைன்னு எழுதுறாரு. சிவத்தோடு சேர்வதுதான் முக்தி. அதுக்காக வந்து முதல்ல என்ன சொன்னார், அருளோடு சேர்வது முக்தி இல்லைன்னு ஒரு பாட்டை போடுறார். உயிர் என்பதனை பெண்ணா உருவுகிறார், அருள் என்பதையும் பெண்ணா உருவுகிறார். ஏன்னா கோயில்ல சக்தி, அருள் இதெல்லாம் ஒரு சொல், அதனால அம்பாள், அதனால பெண்ணா சொன்னார்.
உயிரையும் பெண்ணுங்கிறார். ஏன் பெண்ணுன்னு சொல்றாருன்னா, தண்டபாணி தேசிகர் ஒரு இடத்துல எழுதின பிறகு தான் புரியுது. உயிர் என்ன ஆண் உடம்பும் இருக்கு, பெண் உடம்பு, ஏன் பெண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? உயிர் அது அருமையா சொல்றாரு தண்டபாணி தேசிகர் திருவெம்பாவை உரையில. இதுதான் நான் அடிக்கடி நினைக்கிறது. பல உரைகள் பெருமான் புண்ணியத்துல நம்ம கையில இருக்க போய் பழக்கம், இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுனா அவ்வளவுதான். அது மாதிரி எழுதுறாரு, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். இல்லைங்களா? நேற்று கோயில்ல பேசும் பொழுதெல்லாம் சுவாமி என்னை வந்து என்னுடைய அத்தன்கிற ஆனந்தன்கிற அமுதன்கிற நல்ல பேசும் பொழுது நல்ல இழிக்க இழிக்க பேசு. இப்ப முதல்ல கதவை துறேன், இது பாட்டு இருக்கட்டும். இப்ப அந்த அத்தன் ஆனந்தன் அமுதன், அதுக்கு அவர் எழுதுறாரு, அத்தன்னா அப்பா, ஆனந்தன்னா மணாளன், அமுதன்னா சுவாமி. இப்படி பெண்களுக்கு அன்றைய கால சூழ்நிலையில ஒரு ஆண் துணையை சார்ந்தே இருந்து பழகினவர்களாம். சின்ன வயசுல அப்பாவை சார்ந்து, அதுக்கப்புறம் கணவனை அவனை சார்ந்து, பின்னாடி மேபி பிள்ளைகளை சார்ந்து, கடைசியில பார்த்தா சுவாமியை சார்ந்து, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துணை சார்ந்தே தான் பெண்கள் அந்த காலத்து அமைப்புல. அவங்களா தனியா நிக்கிறது இல்லை, சார்ந்து. அதே மாதிரி உயிரானது தனித்து நிற்கும் இயல்பு கிடையாது. கேவலத்துல மலத்தை சார்ந்தே இருக்கும், சுத்தத்துல சுவாமியை சார்ந்தே இருக்கும், சகலத்துல மாயையின் கண்மதி சார்ந்து இருக்கும். இப்போ எப்படி ஒரு பெண்ணு தனியா இருக்கிறது இல்லையோ, அது மாதிரி உயிரும் தனியா இருக்காது. அதனால என்ன பண்ணாரு, உயிரை பெண்ணுன்னு உருவிச்சார். சொல்லிட்டு பாட்டு எழுதுறாரு, உயிரும் அருளும் சேர்றது முக்தி இல்ல, உயிரும் இறைவனும் சேர்றதா முக்தி. அதை சொல்லணும். எப்படி சொல்லாரு பாருங்க, பெரியவங்க தப்பா நினைக்கக்கூடாது. பாட்டு அப்படின்னு சொல்றாரு, இருவர் மடந்தையர்க்கு என்பயன் இன்பு உண்டாம் ஒருவர் ஒருத்தி உரியர்னர். ரெண்டு பெண்கள் சேர்வதுல என்ன இன்பம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான இன்பம் அப்படின்னு பாட்டு. ரெண்டு பெண்கள் சேர்றதுல என்ன இன்பம்னா, உயிர் என்கின்ற பெண்ணும் அருள் என்கின்ற பெண்ணும் சேருவது முக்தி, இன்பம் இல்ல. சிவம் என்கின்ற நானோடு சேரணும் அப்படின்னு பொருள்ல இருவர் மடந்தையருக்கு, ரெண்டு பெண்களுக்கு இருவர் மடந்தையருக்கு என் பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன தெளிவு வந்துடுதுன்னா, அப்போ இந்த உயிர் என்கின்ற பெண் அப்படி வச்சுக்கலாம். அருள் என்கின்ற சக்தியின் மூலமாக சிவம் என்கின்ற பொருளை சார்ந்தாதான் முக்தி இன்பம். அருளோட நிக்கிறது முக்தி இன்பம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சித்தாந்தம் எல்லாத்துக்கும் தெரியும். திருவாசகத்துல போட்டு வச்சாரு சார், என்ன பெரிய சித்தாந்தம். அச்சோபதியத்துல நெறி எல்லா நெறி தன்னை நெறியாக நினைவே சிறு நெறிகள் சேராமே தூ நெறியே சேரும். அப்படியே சொன்னாரு, அப்படியே சொன்னார் பாட்டுல. இவனே தப்பா பாடிட்டு போல கூப்பிட்டான்டா அப்படின்னு நினைக்கிறார். திருவருளே சேரும் மன்னம் அதான போட்டாரு. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் மன்னன். முதல்ல இந்த உயிர் சார வேண்டியது திருவருள, இறைவனை இல்ல நேர. அந்த திருவருள் என்ன செய்யும்னாரு, பாலா போன இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம் நினைச்சிட்டு இருக்கிறே, அது பொய்ன்னு உனக்கு காட்டும்டான்னாரு அடுத்த பாட்டுல. சார் திருவாசகம் எல்லாம் அப்படி அடுத்த பாட்டுல அப்படியே எழுதிட்டு போறாரு பாருங்க. பொய்யெல்லாம் மெய்யென்றே புனர்முலையா கூடத்தே மையருற கடவேனை மானமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் களலே சேரும் வனம் ஐயன கருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. ரெண்டாவது பாட்டுல நெறியல்லாத சிறு நெறிகள்ல இருந்த என்னை நான் எந்த நெறியில இருக்கணும், பெருநெறியில இருக்கு. வள்ளலார் சொல்வார், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். சிறு நெறிகள் என்பதெல்லாம் அழியக்கூடிய நெறிகள், அதுலலாம் நான் இருந்திருக்கிறேன் ஒரு காலத்துல. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருளிர் செல்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறு நெறி சேராமே இல்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானைக்கே பல்லாண்டு கூறுதுமே. அப்படிதான சொல்றேன். செல்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி, நான் அதுக்கெல்லாம் இல்லாம அப்படின்னு ஒரு காலத்துல அங்கெல்லாம் இருந்திருக்கோம். ஏதோ பல பல பேருக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சாமி நம்மள மேல அப்படியே தூக்கிட்டே வாராம். தூக்கிட்டு வந்து இன்னைக்கு அல்லாக்க திருநீர் பூசி திருவாசம் படிக்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டான். எவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால எப்படி சொன்னாரு, அது திருவருளாம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே எங்க வந்ததுன்னாரு, தூணறி சேர்ன்னு சொல்ல முதல்ல திருவருளே சேரும்.
அப்ப திருவருள் சேர்ந்தா என்ன கிடைக்கும்னாரு, இந்த பொய்யான உலகத்தை மெய் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த உண்மை தெரியும். ஆஹா, இவ்வளவு நாள் பாழா போன அழியிற உலகத்தை இந்த பொருளையும் சார் நம்பிக்கிட்டேன் அப்படிங்கிறது அது தெரிகிறதுக்கு திருவருள் வேணும். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாமை காட்டு மெய் கண்டாய் சாத்திரம். பொய்யெல்லாம் மெய் என்று அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஒரு மொபைல் போன் வாங்கும் பொழுது இன்னொரு 50 வருஷம் கூட இருக்கும்னு நினைச்சு அவ்வளவு ஆசையா வாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த போன் 3 வருஷம் சட்டை எடுத்தேன். சட்டை அப்படி பிடிச்சது. இன்னும் 50 வருஷம் சட்டையை போட போறேன்னு நினைச்சேன். 4 வருஷம். அப்படிதானே இந்த உலகத்தை பொருள் எல்லாம். நான் சொல்றாரு பொய்யெல்லாம் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், மெய் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது பொய்ன்னு எனக்கு காட்டுச்சு. யாருன்னாரு, அந்த திருவள்ளுவர். 2வது பாட்டை படிச்சதுனால 3வது பாட்டுல எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு. பொய்ன்னு முதல்ல பாத்துக்கடா முட்டாள், பொய் மெய்ன்னு நம்பாத. இந்த நிலைக்கு வந்தா அடுத்த கேள்வி என்ன வரும் சார், அப்ப எது மெய் சார், அது சொல்லிடுங்களேன் எங்களுக்கு, அதுல கொண்டு எங்களை சேர்த்து விட்டுருங்களேன். 4வது பாட்டு, மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விட கடவுளை என்னமிலான்பருவி என ஆண்டே தென்னை உண்டன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூ நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியமாறு. 2வது பாட்டுல திருவருளை கொண்டு வந்து உபதேசத்தை கொடுத்து பொய் மெய்யை நினைக்கிறேன்னு காட்டி அதை என்னை உணர வச்ச உடனே இப்ப மெய் எதுன்னு எனக்கு என்னுடைய ஒரு கேள்வி எழுப்பி அந்த மெய் தாண்டா அவன் திருநீர் பூசி உனக்கு தருவான் போன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டதுனால இப்போ இவ்வளவு நாள நான் போய் மெய் நினைச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த இன்பம் மெய் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பஞ்சாய அடிமடமா கடை கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனும் அருள் புஞ்சே நான் அடியேனை வருக என்று அஞ்சேல் என்றே அருளியமாறு. எங்கோடு அஞ்சேல் என்று அருளியவார் வார்த்தை கொண்டு திருவாச முத்துவல் பண்றவங்களெல்லாம் இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவசரப்பட்டு ஓடாது. அஞ்சேல் என்று அருளியவார் ஏன் தெரியுமா, 4 பெருமக்களும் சுவாமிகிட்ட அஞ்சேல் என்று அருள் செய்து கேட்கிறாங்க. 4 பெருமக்களும் கேட்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பயம், எனக்கு நிறைய பயம் இருக்கு. ராத்திரி ட்ரெயின் லேட் ஆகிட்டோம்னா வீட்டுக்கு போக லேட் ஆயிரு. இப்படி 1000 பயம் எனக்கு இருக்கு அஞ்சேல். அவனுக்கு என்ன சார், ஞானசம்பந்தருக்கு அப்புறம் என்ன சார் அஞ்சேல் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, பெருமானே நீ சொல்லி ஏதோ இந்த உலகத்தை கொண்டு விட்ட, கூட்டிட்டு போக மறந்து இங்கேயோ விட்டுறாத எங்களை. இந்த பலா போன இந்த பயில கூட என்னால கூட்டு பண்ண முடியாது இல்லையா. அதனால ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே தயவுசெய்து திரும்ப கூட்டு போயிருப்படியே விட்டுறாத என்ன, அதுக்குதான் பயப்படுறேன். செய்யனே திரு ஆலவாய் மேவி அண்ணலே அஞ்சல் என்ற அருள் செய்யனை பொய்யரா மமனது கொடுத்து சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. அஞ்சல் என்ற அருள் செய் பெருமானே சொல்றார். ஞான சம்பந்த பெருமான் அவர் உலகம் எங்கேயுமே அப்படிலாம் கேட்க மாட்டார். அந்த இடத்துல கேட்கிறார் அஞ்சல் என்ற அருள் செய். அப்புறம் சொன்னார், மஞ்சனை மணியமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுடைய புகுந்திருந்து நினைதரு நிகழ்வினாய் துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவண துறைகளாக. நான் தூங்குவேன், தூங்குறப்ப நீ என்ன பண்ணணும்னா நீ படுத்து தூங்குன்னு சொல்ல, நீ என் பக்கத்துல வந்து நின்று என்ன அஞ்சேன்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் தூங்குறேன். எந்த சமயத்துல சார் கடவுளை இப்படி கேட்க முடியும்? கேட்க முடியுமா சார் வேற ஏதாவது சமயத்துல? ஏன்னா சுவாமி எப்படின்னு தூங்குறது இல்லை, உண்ணாது உறங்காது இருந்தா போட்டு நீ எப்படி சும்மா தானே இருக்கிற. இங்க வந்து நான் தூங்குறப்ப துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் கேட்கிறார். வானநாடனே வழித்துணை மருந்தே மாசலாமணியே மறைப்பொருளே ஏகமாயே அம்மை மெலும்பு வீடு தாங்கிய மாற்றுடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திருஆவடுதுறையுள் ஆணையே என அஞ்சல் என்று அருள் செய். ஆரியகுறவு அமர்களே சுந்தரர் கேட்கிறார் அஞ்சல். மாணிக்கவாசர் கேட்டாரா?
கேட்கலையா? இப்படி மண்டையாட்டவா, இப்படி ஆட்டவா. வெஞ்சேரனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயே ஞான சுடரே நானோ துணைகானேன் பஞ்சேரடியாள் பாகத்துருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. ஆசைப்பட்ட கடைசியில் முடிகிறது. வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேர் அடியாள் பாகத்து ஒருவா பவள திருவாயால். நீ வேற ஒண்ணு சொல்ல வேண்டாம், என் அஞ்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். வேற ஒண்ணு நான் இப்ப உன்ட்ட கேட்கல. பெருமானே நான் வேற உடனே முக்தி பண்ணி என்ன கூட்டு பேரு திருப்பூர் வந்து இப்ப என்ன அதெல்லாம் நான் கேட்கல. நீ ஒரு வார்த்தை எலாஸ் ஒண்ணும் கவலைப்படாது அஞ்சேல் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நான் மட்டும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அவ்வளவுதான் கேட்கிறேன். பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. இவ்வளவு பேரு கேட்டாங்கல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பக்கத்துல வந்து ஒரு பையன் கேட்கான், ஏன் சார் அஞ்சேல்னு சொல்லுங்க, அஞ்சேல்னு சொல்லுங்க சொன்னானே, அந்த ஆள் சொன்னாரா சார்? ஒரு கேள்வி வரும்ல. இவர் கேட்டார், அவர் கேட்டார், ஆளும் சரி, அந்த ஆளுக்கு சரி அஞ்சேல்னு சொன்னாரா? ஒன்னும் சொல்லவே இல்லை அந்த ஆள். அப்புறம் நீங்க தான் அவர் கேட்டார், இவர் கேட்டாருங்க. அந்த ஆள் கண்டுக்காம போயிட்டே இருக்காருன்னா அப்புறம் என்ன சார் உங்க கடவுளு கேட்பான்ல. மாணிக்கா சொல்றது சொன்னார், என்கிட்ட சொன்னார். பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இறப்பட்டு நெஞ்சாய துயர் கூற நெற்பேனும் அருள் பெற்றேன் தயானே அடியேனை வருக என்று என்னை கூப்பிட்டு அஞ்சேல் என்று அருளியவார் ஆகைவார். எங்க பெருமான் நாங்க கேட்டு கொடுக்கலன்னு சொன்னதே கிடையாது. அதனால மாணிக்கவாசர் என்ன பண்ணாராம், கூப்பிட்டு வருக என்று அஞ்சேல் என்று அருளியவார். அவன் அப்படி கொடுத்த மாதிரி வேற யார் செய்வா அப்படின்னு சொல்ல. அப்ப அஞ்சேல்னு அருளினான் இல்லைங்களா? எதுக்கு சொல்ல வந்தோம்னா, 2வது பாட்டுல திருவருளை சொல்லி 3வது பாட்டுல உபதேசமா பொய்யெல்லாம் என்றுன்னு காட்டி அதனால தூநெறிக்கு எடுத்துட்டு போய் சொல்லி அந்த தூநெறிக்கு போயிட்டா இனிமேல் அஞ்சேல்னு இருக்கலாம். நாம இந்த வரிசை அப்படியே சித்தாந்தத்தை போட்டு வர்றாரு. இதுதான் ஒரு அச்சோபதியும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு. அப்ப இந்த இன்பமே தருகின்ற அந்த பெருமான் எதை கொடுக்குறான்னாரு, அஞ்சேல்னு சொல்லிட்டோம்னா போதும். அவரே ஒரு இடத்துல கேட்பாரு, அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறுகிற பெருமானே, நீ அருள் புரியலன்னா இந்த உலகத்துல கூட என்ன ஒருத்தன் நீங்க பேப்படாதே இருங்க நான் பாத்துக்கிறோம்னு சொல்ல மாட்டானே, நீ தானப்பா சரி. இப்ப நம்ம திடீர்னு யாரையும் நம்ம உறவினர் உண்டு ஆஸ்பத்திரி சேர்த்தோம், ராத்திரி 12 மணிக்கு நெஞ்சு வெளியின்னு கொண்டு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப காலையில ஒருத்தர் வராரு பாக்குற, ஒன்றும் கவலைப்படாங்க சார், நல்ல ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கீங்க, இந்த டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், எங்க மாமா கூட போன மாசம் இந்த மாசம் இந்த நல்லா ஆயிட்டா இருக்கும், டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம், சரியான இடத்துல சேர்த்தீங்க அப்படின்னா. அப்படியா சார், அதான் பயமா இருக்கு சார், வந்த உடனே நேரம் ஐசியூக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, ஒரே பதட்டமா இருக்கு. அப்போ அப்படி ஒருத்தர் வந்து நீங்க அஞ்சேல்னு சொல்றது கூட என்ன பண்ணுமா, சுவாமி தேவைப்படுமா? அதே இது மாத்தி இருக்கும். நேர சைக்கிள்ல காலேஜ் இங்கேயா சேர்த்தீங்க, எங்க சித்தப்பா அங்கதான் இருந்தாரு அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒழுங்குதுன்னு அர்த்தம். அப்ப சாமி வந்து அப்படி அஞ்சேன்னு நம்ம நினைக்கிறதுக்கும் அருள் செய்யறான்னா அஞ்சேல் என்கிற அதுதான் அந்த அவனுடைய இன்பமே வடிவான குணம். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த அருளை, அப்ப இருவர் மடந்தையருக்கு இன்பம் இன்பம் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படின்னு சொல்லிட்டார். இத சொன்ன உடனே எவ்வளவு பெரிய ஒரு அருளாளர் இருக்காங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரானது சிவத்தோடு சேர வேண்டும், அதுதான் இன்பம். சித்தாந்தம் ரொம்ப கிளியர். சொன்ன உடனே அந்த மனுஷன் யோசிக்கிற, 2 பெண்கள் சேர்ந்தா இன்பம் அப்படின்னு இல்லைங்கிறத சொல்லிட்டேன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இன்பம்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஆண் என்பது சிவம், பெண் என்பது உயிர், அது வரைக்கும் நல்லா வந்தது. ஆனா இப்போ ஒரு சின்ன சிக்கல் வருமே, என்ன வரும்டாங்க யோசிச்சாரு. ஏண்டா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இன்பம்னா அதுல ஆணுக்கும் இன்பம் உண்டு, பெண்ணுக்கும் இன்பம் உண்டு. அப்ப முக்தியில சிவத்தோடு நாம சேர்ந்தா நமக்கும் இன்பம் உண்டு, சிவத்துக்கும் இன்பம் உண்டுன்னா அவன் இன்பம் அடைகிறதுக்காடா உனக்கு முக்தி கொடுக்குறான். ஆமா, அடுத்த பாட்டு போட்டாரு, அந்த முக்தியில அவன் உனக்கு இன்பத்தை கொடுப்பான்னு போயிட்டாரு. அவனுக்கு இன்பங்கிறதெல்லாம் இல்லை, அதான் அடிச்சார். எப்படி போட்டார் பாருங்க, இன்பு அதனை எய்து வாக்கு ஈயும், அவனை சென்று அடைப்பவர்களுக்கு இன்பத்தை தருவான்.
அவன் அவருக்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் அவன் வடிவமே இன்பம். சர்க்கரைக்கு என்ன சார் நீங்க இனிப்பு போட போறீங்க கொண்டு? இன்பமே வடிவான பொருளுக்கு என்ன மேல இன்பம் ஒண்ணும் கிடையாது. அதனால இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர் உருவம் இன்ப கணம் ஆதலினால் அப்படின்னு கொண்டு போட்டார் இந்த பாட்டை. இல்லைன்னா என்ன சிக்கல் வந்துரும்னா அந்த முக்தி இன்பத்துல உயிர் இன்பம் அடைவது போல இறைவன் இன்பம் அடைவான்னு ஆயிடும். இது ஒரு அருமையான சொல்லி. அதெல்லாம் தான் எங்க அற்புதம் காண்க. அப்பேற்பட்ட வியக்கத்தக்க குணங்களை உடையவன் பெருமான். அற்புதம் காண்க அநேகன் காண்க. அநேகன் அப்படின்னா பல உயிர்களோடு உயிர்களாய் அவன் நிற்கிறது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க பார்த்தோம். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் திருவருப்பன். அப்ப ஏகன் என்பது ஒரு பொருள் சுவாமி. அநேகன்கிறது உயிருக்கு உயிரான் தன்மையினால் எல்லா உயிர்களோடும் கலந்து நிற்கிறான் சுவாமி. அதுதான் அநேகன். இந்த உலகத்து பொருளை சொல்லும்போது என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு? ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய இருப்பார். இந்த கருள் இருள்கடிந்தேன் உள்ளத்தை இழைகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்த நியலால் புரிதமற்றின்மை சென்று சென்று அணுமாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிகின்றார். பெருமானே இந்த பொருள் எதுவுமே நீன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பொருள் எதுவுமே நீ இல்லாம இல்லையப்பா. என்ன அருணை வடிவே மாதிரியார் உரையில இவங்க தம்பிக்கெல்லாம் சொல்ற, நீங்க திருவாசகத்துல இந்த பாட்டை தான் திருவாசகத்தினுடைய இருதய மந்திரம்னு உரை எழுதுற அருணை வடிவே இன்றென கருள் இருள்களி. இந்த பாட்டு தான் திருவாசகத்தினுடைய ஹார்ட் அப்படின்னு எழுதுறது. தண்டபாணி தேசிகர் வேற ஒரு பாட்டு எழுதுறது. அவரு உடையாய் உந்தன் நடுவில் இருக்கும் உடையாய் நடுவுள் நீ இருத்து அடியேர் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும். அதுதான் இருதய மந்திரம்னு எழுதுறாரு. அவரு சரி பெரிய ஒன்று. அவரு அந்த பாட்டை எழுதுறாரு. ஏன்னா அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை மறைத்து நன்னு பேசிய இடம் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு கொண்டார். இவனுடைய அத்வித கலப்பாய் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை என்கின்ற அதுதான் அவனுடைய தன்மை அப்படின்னு இதுதான் இருதய மந்திரம் அப்படின்னு அருணையார் எழுதுறார். பெரியவங்க இவர். அதுக்காக அப்போ அநேகன் காண்க அப்படின்னா எல்லா உயிர்களோடும் உயிர்களாய் சுவாமி எப்படி இருக்கிறான்னாரு? எல்லா உயிர்களோடும், நம்மளோடும் மட்டும் இல்ல, மானுடர்கள் மட்டுமில்ல, எல்லா உயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனமாக இருக்கிறான். அதுதான் சிறப்பு. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடவானான் இடவெளிமலை திருவெளிமலை தேவா சுவாமி. அப்ப எல்லா உயிர்களோடும் எப்படி இருக்கிறான்னாரு? ஒன்றாயும் வேறாயும் கணமாயும் எந்த உயிரை அவன் விட்டான்? எல்லா உயிரும் கூட கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் என்கிறானாவாரு திருவார்த்தை. ஒரு பன்றி இறந்துருக்குது. அந்த பன்றி குட்டிலாம் அழுது. அவன் நினைச்சிருந்தான்னா என்ன பண்ணிருக்கலாம்? யாரே ஒருத்தரோட அந்த பன்றி குட்டிக்கெல்லாம் பால் கொடுக்குற ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன? சாமி நினைச்சான். இவ்வளவு கருணை பாருங்க. அந்த தாய்ப்பன்றி வந்தாதான் அந்த குட்டிகள் மகிழ்ச்சி அடையும். தான் அந்த பன்றிக்குள்ள போய் பன்றியா இருந்து குட்டிகளுக்கு பார்த்து எப்பேற்பட்ட கதை. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் என்கிறார். அதுதான் உயிர்களோடு உயிர்களா இருக்கின்ற அநேகன் காண்க. அடுத்த வார்த்தை போட்டார். சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. சொற்பதம் கடந்த அப்படின்னார். எந்த ஒரு சொல்லுக்குள்ளேயும் கொண்டு சுவாமி இப்படித்தானே நிறுத்த முடியாது. ஒரு பேனாவும் ஒரு 100 பக்கம் நோட்டும் தானே எழுதுங்க சுவாமி எப்படி எழுதி முடியுங்க? என்ன முடியாது. இந்த சொற்களுக்குள்ளெல்லாம் சுவாமி கூட முழுமையான எழுதிட்டு இருந்தாங்க. சொல்ல முடியுமா? முடியாது. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால் வேதத்து அப்பால் நின்று சொற்பதத்தார்கள். 4 வேதங்களையும் கடந்து நின்ற நிலையில இருப்பவர் கூட சாமி என்னும் அறிய முடியாது. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே 4 வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கு அறியலாம் சூழலாய் உண்டல் நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புகாருடன்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமாமணி நிறத்தியம் கடவுளா. எப்படி பேசுறாரு பெருமானை ஒரு இதுகளெல்லாம்
அந்த வேதம் ஆகமம் என்பதெல்லாம் பாச ஞானம். அந்த பாச ஞானத்துக்கெல்லாம் சுவாமி உள்ள வரவே முடியும். அரைசனை அன்பர்க்கு அடியனைனுடைய அப்பனே ஆபியோடாக்கை உரை கணிய புகுதென்றுருக்கி பொய்யுள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபொரா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர் இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. பெருமானே, உரை வடிவங்களுக்கெல்லாம் உள்ள உணர்வு நீ உன்னை பத்திலாம் சொல்லணும் இல்லை, ஏதோ நாங்கள் சொல்ல நினைக்கிறோம், அதுக்கு நீ கொஞ்சம் உதவியா இருக்கு. அன்புக்குரிய பவானி தியாகராஜன் ஐயா முதல்ல ஆரம்பிக்கும் எப்பவுமே இந்த படம் தான் சொல்றேன். உரை உணர் இறந்து நின்று உணர்வது ஒரு உணர்வே. ஐயாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தியாகராஜன் ஐயா எங்க பேச வந்தாலும் முதல்ல சொல்றதே அரைசனே அன்பருக்கு அடியனே என்னுடைய அப்பனை ஆவியோடு ஆக்கை உரை கணிய புன்னெடும் கோயிலா புகுந்தன் உருக்கி என் பொய்யுள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபுரா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை சிவனே உரை உணர்வு கடந்து நின்று உணர்வதோ ஒரு உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு. ஏன்னா சுவாமி எதுல கொண்டு நிறுத்த முடியும்? எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஞான சம்பந்தம் மதுரையில் எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்க சோதிக்க வேண்டான்டார் பெருமான். இப்படித்தான்லாம் நீங்க ஒரு முடிவுக்கே உங்களால வர முடியாது. அதுதான் இங்க சொற்பதம் கடந்த தொல்லோன் பழையவனவன். அதனால தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. சித்தமும் செல்லான் பெருமான் சிந்தனைக்குரிய பொருள். நம்மளால கண்ணாலதான் பார்க்க முடியல, சரி. ஆனா எப்படி சொல்றோம்? சிந்திப்பதற்குரிய பொருள். நமக்கு இருக்கிற அந்த கரணங்கள்ல சிந்திப்பதற்குரிய கருவி சித்தம். அதை கொண்டு கூட சாமியை அறிய முடியாது. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தே முந்தி பொழிவன. ஐயாக்கள் பாடுவார். அப்புறம் சாமி சிந்திப்பரியன அவன நம்ம நினைச்சா சிந்தனை செஞ்சிட முடியும். பெரியவங்கள விட்டுறலாம். தம்பிட்ட கேள்வி கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் சுவாமி சிந்திங்க பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. ஊர் உலகத்துல உள்ள 1000 பிரச்சனையும் அப்பதான் ஞாபகம். சாமியை தவிர மிச்சம் அவ்வளவு வருது இல்லைங்களா? நான் சொல்ற சிந்திப்பரியன. அப்புறம் சாமியில இப்படி சொன்னா நம்மளாம் சிந்திப்பவர்க்கு அப்படி ஆனாலும் முயற்சி பண்ண சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திருண்டு வந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன பாண்டு சுற்றி அந்தி பிறை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே. ஐயா ஏன்னா திருவையார் இப்பதான் போன வாரம் தான் எல்லாரும் போயிட்டு வந்தது இல்லைங்களா? திருவையார் சொல்றாரு அப்போ சிந்திப்பரியன சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் ஏதங்கள் அறுத்தி எம்மை ஆற்றல் புரியும் எம்பெருமான் பள்ளியல். இவர் தானே சொல்றாரு. பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோ உனை கண்டு அறிவாரே சீதங்கள் வயல் திருப்பெருந்துரை நன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் ஏதங்கள் அறுத்தி எம்மை ஆற்றல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளார். அப்ப சிந்தனைக்கும் அறியாய் சுவாமி. அவ்வளவெல்லாம் ஏன்னா நம்முடைய முயற்சினாலெல்லாம் முடிய முடியாது. அதுதான் சாத்திரம் சொல்லணும். அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஏண்டா நீ வழிபாடு செஞ்சேனே அவனே வரப்போறான். அது எப்படி வருவான்னாரு? தானே வரப்போறான். அதை போய் உன்னுடைய முயற்சினாலும் நான் சொல்லிச்சு அப்படியா பிடிச்ச நீ யாரா அதுக்கு முட்டா போடான்னு இப்படியே சொல்லிட்டு நீ யாரா அதுக்கு திருவருப்பெண் சாத்திரம் உமாபிஷேகத்தில் சொல்ல தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனால் அதற்கு அவனே தரப்போறான். அதை போய் என்னுடைய முயற்சியினால் நான் சுவாமியை இப்ப பிடிச்சிருவேன் அப்படின்னு நீ யாரா அதுக்கு போடான்னு தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனால் அதற்கு. அதனால சுவாமி சிந்திப்பதற்கெல்லாம் இல்லாத பொருள். அதுதான் ஒரே வார்த்தை போட்ட சித்தமும் செல்லா. அப்படின்னா நம்ம எவ்வளவு விஷயங்களை சிந்திக்கிறோம், அந்த சிந்தனைக்கு கூட சுவாமி அகப்பட மாட்டான். சித்தமும் செல்லா சேட்சி ஆனா ரொம்ப தள்ளி இருக்கான், நினைப்பைக்கே வர மாட்டான். சிவஞான சுவாமி சொல்லுவார், உருகின்ற அடியாறுகளுக்கு உள்ளத்தை உடனே எழுந்தருள் இருப்பானா. ரொம்ப உருகி நினைக்கிற அடியார்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருப்பானா. அதே நேரத்துல இந்த புலன்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த மெய்வாய் கண்ணு மூக்கு செவி அங்கேயும் இழுக்கிறதுக்கு பின்னாடி போறாங்க பாருங்க.
அவங்களுக்கு அவன் ரொம்ப தள்ளி போயிடுவாங்க. உருகுமடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருகின்றார். அவங்க நினைப்புக்கே வர மாட்டாங்க. உண்மையான பாட்டு விநாயகர்கள் பாடுறது. உருகும் அடியார் அள்ளூர உள்ளே தேர் வருக உன்னத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற செல்வா வருக இணை விழியால் பருகும் அமுதே வருக உயிர் பயில் பூள் தலைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக நறுப்பாகே வருக வரைகிழித்த முருக வேட்கும் முன்னுதித்த முதல்வா வருக வருகவே ஊரில் கலசை செங்கழு நீர் முடியே வருக வருக. அப்ப என்னன்னா சுவாமி வந்து புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய். அது நம்ம நினைப்புக்கே வரமாட்டோம் வந்து அப்பே போன சுவாமி அதான் சொல்றாரு. அதனால சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அந்த கர்ணங்கள் மனம் சித்தம் புத்தி அங்காரம் என்பதிலே உள்ள சித்தம் அப்படிங்கிறது தான் தர்மநேஸ்வரர் ஒரே எழுதுறார். அருணையார் இந்த இடத்துல சித்தம் என்பதனை உயிர் என்று கொள்கிறார். சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும்னு சித்தியார் ஒரு பாட்டு வரும். அதை அடிப்படையா கையில எடுத்துக்கிட்டு சிந்தை சித்தம் என்பது இந்த இடத்துல உயிர்னு பொருள். அப்படின்னு என்ன அர்த்தமா, உயிர் வந்து தானாக பெருமான்கிட்ட போய் சேர்றதுங்கிறது முடியாது. அப்படின்னா அவன் அருள் இருந்தாதான் முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிதானே சொல்றோம். ஊனக்கண் வாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி அப்படிதானே சொல்றோம். அதனால அந்த அவன் இருந்தாதான் முடியுங்கிறத எடுத்துக்கொண்டு அதனால சித்தமும் செல்லா அப்படின்னா உயிர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கட்டும். செல்லா சேட்சியன் காண்க அதில் ஒரு வார்த்தை அருமையா போட்டார். சரி சார், அதுக்கெல்லாம் அவன் கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்க, எதுக்கு தான் சார் கிடைப்பேன் அதையாவது சொல்லுங்க. சிந்தனைக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டீங்க. என்ன சார் பண்ணாங்க இவ்வளவு நாள் திருவாசம் சொல்றோம், படிக்கிறோம் சார், ஜவாகர் கொண்டவரும் உங்களை நம்பிங்க வாரம் நீங்க கிடைக்கும் கிடைக்க மாட்டான்னு சொன்னா என்ன சார் வீட்டுக்கு ஒரு நேரத்துல இப்படியா சார் கிடைப்பானாரு. என்ன செய்யறாரு, பக்தி செய்ய கிடைப்பாண்டாரு. பக்தி வலையில் படுவோம் காண்க சிக்கிதான் உள்ளார். பக்தினா அன்புன்னு ஒரு பொருள். அதனால பக்தி செய்யற அடியார்களுக்கு நடுவில் வந்து மாட்டி போனான் சாமி. அதுல இருந்து அவனால தப்ப முடியாது. பக்தி வலையில் படுவோன் காண் பக்தி செய்யணும். ஒட்டரா மலர் வரித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெரும் துறை செழுமலர் பொருத்தம் மேவியசி அத்தனை அடியேன் ஆதரி தழைத்தால் அதர்ந்துவே என்ற ஊழாயே. அருள்பத்திரம் எப்படி கொண்டு ரெண்டு பூ பறிச்சு போடுறப்ப கூட என்ன சொல்றாரு ஒரு வார்த்தையை, சும்மா பூ பறிச்சு போடுங்கன்னு சொல்ல, பக்தியாய் நினைந்து. ஆனால் அந்த பக்தி ஒன்றும் பக்தியால் யானை பலகால் பற்றியே மாதிரு புகழ் பாடி அருமையா. அப்ப பாட்டு எப்படி சொன்னாரு, அந்த பக்தி வேணும். பக்தி அப்படிங்கிறது புரிந்து உள்ளதுக்கு அருமையார் ஒரே வார்த்தை அன்புன்னு எழுதி போயிட்டார். சுவாமி மேல அன்பு. ஆமா, அதுலதான் இருக்காங்கிறார். பக்தி வலையில் படுவோன் அப்படின்னா பக்திங்கிற அந்த வலைக்குள்ள சுவாமி அகப்படுவான். படுவான்னா அகப்படும். அது வலையை விரிச்சாச்சுன்னா எந்த வலையை விரிக்கணும்னாரு, சித்தம்ங்கிற வலையெல்லாம் விரிச்ச போயிடுவான். நம்முடைய முயற்சிங்கிற வலை அதுக்குள்ள விடுவான். எந்த வலையை சார் விரிக்கிறார், பக்திங்கிற வலையை விரிங்க உள்ள மாட்டிவான். வாமன் சுவாமி அருமையா சொல்றாரு. அந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலை. திருநெல்வேலி பதிகம் ஒண்ணு பார்த்தார். அது வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி கோயிலுக்கு சுவாமி வாரார். அவர் பொதுவா எப்பவுமே பிரகாரத்துல இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு தான் சுவாமி சன்னதிக்கு வருவார். ஆனால் அப்படி சுத்தி பிரகாரத்துல வரும் பொழுது ஆறுமுகனார் சன்னதியில வழிபாடு செய்யும் பொழுது விமானத்தை அப்படி கும்பிடுறார். விமானம் சிதில் அடைஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா நீங்க நம்ம வீடா உடனே பூசுறதுக்கு கோயில் அதை செய்யறதுன்னா அதுக்கு ஒரு முறையா எடுத்து பணிகள் செஞ்சு குடமுழுக்கு செஞ்சுதானே பண்ண முடியும். அதனால உடனே செய்ய முடியுமா? அதனால என்ன பண்றாரு, அங்கனை வச்சு ஒரு பதிகம் பாடுறாரு. என்ன பதிகம் பாடுறாரு பாருங்க, இந்த விமானம் சீக்கிரம் சரியாகணும், குடமுழு நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் புரியும். சீருடை ஆரியனை என்னை சேர அணைப்பவனே ஏழுடை வானவர்கள் இதன் ஏற்கும் பராபரனே
ஆருடை வேலவனே நெல்லை அப்பர் விமான முறை நாருடை ஓமையனே எந்த நாட்டத்தை பூர்த்தி செய்யுங்க. பதிகம் பூரா அப்படியே வருவார். கச்சனி மாமுகையால் புற காரிகை காவரன சொச்சமை யோக அர்வத்தனில் சொந்தப்பட்டு உள்ளவனே எச்சமில் அச்சமில் வெப்பலன் நெல்லை அப்பர் விமான முறை எச்சமில் சிற்பலனை எனது எண்ணத்தை பூர்த்தி செய்ய. அதுல ஒரு இடத்துல சொல்றார், அருமையான வார்த்தை சொல்றார். சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்தூர் அன்புடையாய்மை சென்ற செழும்பொருளேன். பக்தி என்கின்ற அந்த அன்புக்குள்ள முருகப்பெருமான் சிக்கிட்டு அவன் ரொம்ப தடுமாறினாங்கிறார். முருகப்பெருமானுக்கே சிக்கல். என்ன சிக்கல்னாரு, அடியானுடைய அன்புக்குள்ள மாட்டிக்கிட்டு மீள வர முடியலையா அவனால். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல சார், எவ்வளவு பேர் அவனுக்கு அடியார்கள், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல. சொல்றாரு, சந்ததம் வந்திருப்பவர் அப்படின்னா தினம் தானே வர்ற கூட்டம். சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செங்குரு அன்புடையாய் உமை செல்வ செழும்பொருளே அந்தர நாயகனை நெல்லை அப்பர் விமான முறை எந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய. சங்கையில் உன்புகளை தினம் சாற்றிய எந்த பிரான் இங்கு என்னை உய்வித்தவர் உனை அன்றி அவர் முருகன் சொல்லார். என்னை உய்வு பெற மாதிரி என்னை காப்பாத்துறது ஒண்ணு விட்டா யார் இருக்கிறார்? எப்படி ஒரு ஒழுக்கம் பாரு. நிறைய இடங்கள்ல எப்படி பாடுவார். இந்த பதிவு முடிக்கல சொல்ல, சங்கையில் உன்புகளை தினம் சாற்றிய எந்த பிரான் இங்கு என்னை உய்வித்தவர் உனையன்றி எவர் உளரால் அங்கின் மேனியனே நெல்லை அப்பர் விமான முறை பங்கமிலாய் எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய என்பார். இதுல என்ன ஒரு சிறப்பு, வரலாறு சிறப்புன்னா, ஆடி மாசம் 28ஆம் தேதி சுவாமி இந்த பதியத்தை பாடுறார். 1893 ஏதோ, வருஷம் சரியா தெரியல. சரியா ஒரு வருஷத்துக்குள்ள கோயில் குடமுழுக்காகி அது சரியா பெருமாள். அதனால இன்னைக்கும் பாம்பன் சுவாமிகள் பாடல்களை பாடி, பாம்பன் சுவாமிகளை பக்தர்களா இருக்கவங்க இந்த பதிகத்துக்கு வேண்டுகோள் பதிகம். அப்படின்னா ஏதோ ஒண்ணு வீட்டுல பையனை கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அப்படிலாம் இருந்தா இந்த பதியத்தை முருகப்பெருமான் போய் பாடுறது, பாடினா கிடைக்குமே. ஏன்னா இந்த 10 பாட்டுக்குமே 10 வார்த்தையில பயன்படுத்துவார். நாட்டத்தை பூர்த்தி செய்ய, வழிபாட்டினை பூர்த்தி செய்ய, நெஞ்சத்தை பூர்த்தி செய்யறது, எண்ணத்தை பூர்த்தி செய்ய அப்படின்னு 10 பாட்டுக்கும் 10 வார்த்தை போடுவார் தமிழ்ல. முழுக்க முழுக்க என்னன்னா நெல்லை அப்பர் விமான முறை அந்தரையில் எம்பெருமான் எந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய. அதுதான் அதுல சொல்லும் பொழுது சொல்றார், சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில். பக்தி சாலம்னு அப்பேற்பட்ட பெரிய பக்தி, அதுக்குள்ள முருகப்பெருமான் சிக்கி தடுமாறுறாங்க, வெளியே வர முடியாம. சொல்றார், சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்துரு அன்புடையாய் உமை செல்வ செழும் பொருளே அந்தரர் நாயகனை நெல்லை அப்பர் விமான முறை எந்தரில் எம்பெருமான் எந்த ஞானத்தை பூர்த்தி செய்யேன் பாடுவார். அதுக்கு பாடுறதுக்கு மூலம் எங்கன்னா மாணிக்கவாசகர். பக்தி வரையில் படுவோம் காடுங்க. பாமன் சுவாமி சிவஞான சுவாமி வாக்குகள்லாம் நால்வர் பெருமக்கள் வாக்குகள்ல இருந்து எப்படி வருதுன்னு அதெல்லாம் சிந்திச்சாலே பெரிய சிந்தனை. அப்படியே எடுத்து 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 கொடுக்குறாங்க. அதனால இங்க இந்த பக்தி வலையில் படுவோம் காண்கள் இவர் சொன்னதுதான். அவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்துரு அன்புடையார் என்று சொல்வார். அதனால அந்த நம்முடைய பக்திக்கு பெருமான் அருள் புரிவான். அதனால சித்தமும் செல்லா சேட்சியன், அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம், பக்திக்கு அவன் சிக்குவான். அதுதான் இன்றைய செய்தி என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்த பெரியவர்கள், கலந்து சிறப்பித்த பெரியவர்கள், காலையிலிருந்தே சித்தாந்த வகுப்புல கூட உட்கார்ந்து ரொம்ப நேரமா இருக்கிற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான் உயிர்படாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.